السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما فذكروني அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியோட இன்ஷா அல்லாஹ் இன்றைய அமர்வை துவங்குவோம். உலகத்துல இந்த நொடியில இந்த நேரத்துல எத்தனையோ மக்கள் பல இன்னல்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படிதானே? போரா இருக்கலாம், இல்ல எங்கேயாவது ஒரு அடக்குமுறையா இருக்கலாம், அல்லது ஏதாவது இயற்கை பேரழிவுகளா இருக்கலாம், ஏதாவது ஒரு வகையில ஒரு சோதனையும் இன்னல்களுக்கும் நடுவுல இருக்கலாம். ஒரு சில மனிதர்கள் இன்பமா வாழ்ந்துட்டு இருக்கலாம். நிறைய புதிய உயிர்கள் இந்த நொடியில உலகத்துக்கு வந்திருக்கலாம். அல்லாஹ் எத்தனையோ உயிர்களை இந்த உலகத்துல இருந்து பறிக்கக்கூடிய நிலையிலையும் இருக்கலாம். ரெக்கார்டிங் ஆகுதுல. அப்போ உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான சூழல்ல எல்லா மக்களுக்கும் இருக்கிறது இல்ல. அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமா இந்த நேரத்துல இருக்கலாம். இன்பமா இருக்கலாம், இல்ல துன்பமா இருக்கலாம், நெருக்கடியா இருக்கலாம், ஒரு சிலர் நிம்மதியா இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அவனை நினைவு கூறுவதற்காக ஒரு சபையில ஒன்று கூட்டி இருக்கா அப்படின்னா அதுக்காக நம்ம இறைவனுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது அடங்காது. நம்ம அல்லாஹ் கிட்ட எந்த ஒரு பெரிய நன்மைகளையும் செஞ்சு இந்த நேர்வழியை கேட்கல. இறைவனா பார்த்து அவனுடைய அன்பையும் அருளையும் நம்மளுக்கு வழங்கியிருக்கிறதுனுடைய வெளிப்பாடா இந்த நேர்வழியை நம்மளுக்கு கொடுத்திருக்கான். அப்போ பாதுகாப்பான ஒரு இடம், நல்ல உணவு, பிரமாதமான உணவு இல்லாட்டி கூட பசிக்கு உணவு, தலைக்கு மேல ஒரு பாதுகாப்பான கூரை, நிம்மதியான ஒரு இடத்துல அமர்ந்து இறைவனை நினைவு கூறுறதுக்காக அல்லாஹ் உங்களையும் என்னையும் தேர்வு செஞ்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த அமர்வை நம்ம ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய அருளும் அவனுடைய மன்னிப்பும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலையும் என்றென்றும் நிலவி இருக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். எல்லாருக்கும் இன்னைக்கான வகுப்புடைய தலைப்பு தெரியும், உள்ளத்தை உயிர்ப்பிப்போம். நம்ம ஈமானிய அமர்வு அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாத கோர்ஸா இதை ஸ்டார்ட் பண்ணோம். அதுல 2 தலைப்பு. அதுல ஒண்ணு உள்ளத்தை உயிர்ப்பிப்போம், இன்னொன்னு வெற்றியின் வேர்கள். இப்ப இந்த உள்ளத்தை உயிர்ப்பிப்போம்ல இது வரைக்கும் நம்ம 3 வகுப்புகள் கடந்துட்டோம். இது 4வது வகுப்புல இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு நபிமொழியை நான் இங்க நினைவு கூர்ந்துட்டு அடுத்த செய்திகளுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் போறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க சஹாபாக்கள் கிட்ட, மனிதனுடைய உடம்புல ஒரு சதை துண்டு இருக்கு. அந்த சதை துண்டு சீரா இருந்துச்சுன்னா, ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, அது நல்ல விதமா இருந்தது அப்படின்னா மனிதனுடைய ஒட்டுமொத்த உடலுமே சீராக இருக்கும். அந்த ஒரு சதை துண்டு கெட்டு போயிடுச்சு, பலகீனமாயிடுச்சு, இல்ல ரொம்ப நோயுற்று போயிருச்சு அப்படின்னா அது அவனுடைய உடல் முழுவதையுமே பலகீனமாக்கிரும், அவனுடைய உடல் முழுவதையும் அது கெட்டு போக செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார ரசூலுல்லாஹ் அது என்ன அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் இதயம். ஒரு மனிதனுடைய இதயம் எப்படி இருக்கோ அதை பொறுத்துதான் அவனுடைய வாழ்க்கை அமையும். இன்மையா இருந்தாலும் சரி, மறுமையா இருந்தாலும் சரி. அப்போ அந்த இதயத்தை எப்படி நம்ம சீர்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்குலதான் நம்ம இந்த வகுப்பை ஆரம்பிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுல நம்ம ஆரம்பத்துல கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த உள்ளம் அப்படிங்கிறது, மனிதனுடைய இதயம் அப்படிங்கிறது 3 வகையா இருக்கு. ஒண்ணு தூய்மையான உள்ளமா இருக்கு, இன்னொன்னு அது மரணிச்சு எதுக்குமே பயனில்லாத ஒரு உள்ளமா மாறுது, 3வது என்ன அப்படின்னா ஒரு நோயுற்ற இதயமா இருக்கு. தூய்மையான இதயம்னா என்ன? சாட்ல போடுறீங்களா? வகுப்பு இத்தனை நாள் நம்ம அட்டன் பண்ணிருக்கோமே. தூய்மையான உள்ளம்னா என்ன? அல்லாஹ்வுடைய நேர்வழியை பெற்று அல்லாஹ்வுடைய தொடர்புல அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கக்கூடிய உள்ளம். மரணித்த உள்ளம்னா யாருடைய உள்ளம்? நிராகரிப்பாளர்களுடைய உள்ளம், முனாஃபிக்குகளுடைய உள்ளம். இதெல்லாம் என்ன உள்ளம்? மரணிச்சு போன உள்ளம். இதுக்கு நம்ம எவ்வளவு உபதேசம் சொன்னாலும், எத்தனை செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தாலும் இந்த உள்ளம் உயிரோட்டம் பெறவே பெறாது. 3வதா ஒரு உள்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்ன அப்படின்னா நோயுற்ற ஒரு உள்ளம். வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையே ஊசலாடிட்டு இருக்கிற இதயம். வாழ்வோமா இல்ல நம்மளும்
வழிகேடுகளை பின்பற்றி அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உள்ளாகி மரணிச்சு போயிருவோமா? இல்ல இல்ல, என்னுடைய ரப்பு கிட்ட நான் திரும்ப போகணும். என்ன இருந்தாலும் என் ரப்பு என்னை இவ்வளவு நேசிக்கிறவனா இருக்கான். எனக்கு இன்மை வேணாம், மறுமை வேணும். நம்ம எப்படியாவது உயிரோட வாழ்ந்துடணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்க உள்ளம். வாழ்வுக்கும் மரணத்துக்கும் இடையே ஊசலாடிட்டு இருக்கிற உள்ளத்தை தான் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா நோயுற்ற உள்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்மள பலருடைய இதயம் இந்த 3 கேட்டகரியில எதுவா இருக்கும் அப்படின்னு நம்மள நாமளே சுய பரிசோதனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ளங்கள் பெரும்பாலும் நோயுற்ற உள்ளமா தான் இருக்கு. வாழ்வோமா இல்ல மரணிப்போமா அப்படிங்கிறதுக்கு இடையே ஒரு போராட்டமா தான் நம்மளுடைய உள்ளம் இருக்கு. அப்படிப்பட்ட உள்ளத்தை நம்ம எப்படி சரி பண்றது? எது அதுக்கு நிவாரணமா கொடுக்கிறது? என்ன செஞ்சா அந்த உள்ளம் திரும்ப உயிரோட்டமா மாறும் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா காரணங்கள் என்ன, எதனால இந்த உள்ளம் நோயுற்று போகுது அப்படிங்கிற காரணங்களை ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகம் இருக்கா? இது வரைக்கும் எத்தனை காரணங்கள் நம்ம பார்த்திருக்கோம்? உள்ளத்தை நோயுறச் செய்யற பலவீனப்படுத்துற காரணங்கள் இது வரைக்கும் எத்தனை பார்த்திருக்கோம்? ஆன்சர் தெரிஞ்சவங்க சாட்ல போடுங்க. இது வரைக்கும் உள்ளத்தை பலவீனப்படுத்தக்கூடிய உள்ளத்தை நோயுற செய்யக்கூடிய காரணங்கள் எத்தனை நம்ம இந்த வகுப்புல பார்த்திருக்கோம்? பொறாமை ஒண்ணு, மாஷா அல்லாஹ். வேற? முதல் வகுப்புல நம்ம அதான் பார்த்தோம். உள்ளத்தை நோயுற செய்யற விஷயங்கள்ல முதல் விஷயம் பொறாமை. நெருப்பு எப்படி விறகுகளை தின்றுமோ அதே போல பொறாமை என்ன செஞ்சிரும்? ஒரு மனிதனுடைய எல்லா நன்மைகளையும் சாப்பிட்ரும். அவனுடைய உள்ளத்தை கல்லு மாதிரி பாறைகள் மாதிரி கனமாக்கிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? 3 கிளாஸ். கோபம். கோபம் பத்தி பார்க்கலையே வகுப்புல. இங்க பார்த்த விஷயங்கள் அறிமுக வகுப்பு ஒண்ணு, அடுத்து அதுக்கான காரணங்கள்ல பொறாமை ஒண்ணு பார்த்தோம். இன்னும் ஒண்ணு இல்லையா? பேராசை. அதெல்லாம் இல்லை. நம்ம வகுப்புல பார்த்த தலை மறந்துருச்சா? பாவங்கள். பாவங்கள் பத்தி பார்த்தோம். பாவம் எப்படி நம்மளுடைய உள்ளத்தை மரணிக்க வைக்குது, எப்படி அதை கொலை செய்யுது, பாவங்கள் செய்யறதால நமக்கு என்னென்ன விளைவுகள் வருது, அது எப்படி நம்மளுடைய அறிவை விட்டு நம்மளை தூரமாக்குது, நம்மளுடைய உறவுகளை விட்டு பாவம் எப்படி நம்மளை தூரமாக்குது, அல்லாஹுவை விட்டு எப்படி தூரமாக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அப்படித்தானே? அப்போ உள்ளம் ஆரோக்கியமா இருந்தாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். உள்ளம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா உடல் கெட்டு போயிரும் ரசூலுல்லாஹ் ஒரு பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. அப்ப அந்த உள்ளத்தை கெட்டு போக வைக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். சாரி. அப்போ உள்ளத்தை பலகீனப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்தோம். ஒண்ணு பொறாமை பார்த்தோம், அடுத்ததா பாவம் பார்த்தோம். இந்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பார்க்க போறோம், எந்த ஒரு விஷயம் நம்மளுடைய உள்ளத்தை மரணிக்க வச்சதும் பலகீனமாக்கிறோம் அப்படின்னா நேசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய உள்ளத்தை கொன்றும், அல்லாஹ் கிட்ட இருந்து நம்மள அது ரொம்ப தூரமா கொண்டு போயிரும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். நேசம் எப்படி நம்ம உள்ளத்தை நோயுற செய்யும். இன்னைக்கு உலகத்துல பலர் ஆரோக்கியமா வாழ்றதுக்கு காரணமே இந்த நேசம் தானே. பலர் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதே இந்த நேசத்துக்காக தானே. இந்த நேசத்துக்காக தான் உலகமே என்ன செய்யுது, ஏங்கிட்டு இருக்கு. என்ன யாரும் நேசிக்க மாட்டாங்களா, என்ன யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்களா, எனக்கு யாரும் நெருக்கமானவங்களா இருக்க மாட்டாங்களா, என்னுடைய தேவைகளை யாரும் பக்கத்துல இருந்து கேட்க மாட்டாங்களா. அப்ப நேசத்துக்காக தான் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா நேசம் உங்களுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடும், நோயுற செஞ்சிடும், அது உங்களை பலகீனமாக்கிடும் சொல்லு. இமாம் இப்னு தைமியா ஒரு கவிதை ஒண்ணு பாடுறாங்க. அது அன்பை பத்தின கவிதை. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். நேசம் என்பது, காதல் என்பது உளவியல் நோயாகும்.
ஒரு மனிதனுக்குள்ள நேசம் வந்துருச்சு, அது பொருளா இருக்கலாம், இல்ல மனிதரா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பிஹேவியரா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். எதன் மேல நம்ம நேசம் கொண்டாலும் அந்த நேசம் ஒரு உளவியல் நோயாக மனிதனுக்கு மாறுது. அதன் விளைவுகள் அவனுடைய உடல்ல கவனிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க. அப்படிதானே? உண்மையிலே இப்ப உலகத்திலே யாராவது ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணை நேசிக்கிறாங்க, இல்ல ஒரு பொண்ணு ஒரு பையனை நேசிக்கிறாங்க அப்படின்னா அந்த நேசம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அது என்னவா மாற ஆரம்பிச்சிடும், நோயா மாற ஆரம்பிச்சிடும். நேசிக்கிற அந்த மனிதருக்கு தெரியாது, ஆனா அவங்களை சுத்தி இருக்க மனிதர்களால அதை என்ன செய்ய முடியும், கவனிக்க முடியும். அப்ப நேசம் அப்படிங்கிறது ஒரு உளவியல் நோய். அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோயுடைய அடையாளம் அவனுடைய உடல்ல கவனிக்கப்படும். ஒண்ணு, அது அவன மனதை பாதிக்கும் நோயாக மாறுது. எப்படியெல்லாம் அவனுடைய உடலை அது தாக்குதல் பண்ணுது, எப்படிலாம் அது அவனுடைய உடல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லும் போது இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க, அவனுக்கு மன சோர்வை ஏற்படுத்தும், உடல்ல பலகீனத்தை ஏற்படுத்தி அவனுடைய உடலை மெலிய வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சாதாரணமான ஒரு காதல். ஒரு ஆணுக்கு பெண் மேலேயோ ஒரு பெண்ணுக்கு ஆண் மேலேயோ இருக்கக்கூடிய நேசம். இது பொருளாவும் இருக்கலாம், இல்ல ஒரு சில பிஹேவியராவும் இருக்கலாம் சொல்லுவோம். அப்ப பொதுவா நம்ம ஒரு விஷயத்த நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அது என்ன செய்யுது, நம்மள பலகீனமா மாத்திக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் இந்த உலகத்துல படைச்சான் அப்படின்னா அந்த பொருள் என்ன செய்யுதுன்னா தான் எதுக்காக படைக்கப்பட்டமோ அந்த நோக்கத்தை நோக்கிதான் ஓடிட்டே இருக்கு. இப்ப சூரியன் நல்லா படைச்சது எதுக்கு? இப்ப அதுக்குரிய வேலையை அது ரொட்டீனா செஞ்சுட்டே இருக்கு. சந்திரனை படைச்சதுக்கு எதுக்காக படைச்சானோ அந்த வேலையை அந்த சந்திரன் செஞ்சுட்டே இருக்கு. இப்ப நம்மளுடைய உடல் உறுப்புகளே எடுத்துக்கோமே, அல்லாஹ் நம்மள கண்ணை எதுக்காக படைச்சிருக்கான்? பாக்குறதுக்காக. அப்ப அதுக்கான வேலையை அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். காதுகள் எல்லாம் எதுக்காக படிச்சிருக்கான்? கேட்கறதுக்காக. அப்ப அந்த வேலையை அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். இப்போ அல்லாஹ் ஒரு பொருளை படைச்சான் அப்படின்னா அது படைக்கப்பட்டுடைய நோக்கத்தை அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். இப்ப அதே போல அல்லாஹ் நம்மளுடைய இதயத்தை படைச்சிருக்கான் தெரியுமா, இந்த கல்ப படைச்சிருக்கான் தெரியுமா, இதனுடைய வேலை என்ன அப்படின்னா நேசம் வைக்கிறது தான். அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா தொடர்ந்து எதன் மேலையாவது தன்னுடைய நேசத்தை மாத்திக்கிட்டே இருக்கும். மனிதனா இருக்கும், இல்ல அடுத்து வேற ஒரு மனிதரா இருப்பாங்க, பிள்ளைகளா இருப்பாங்க, துணையா இருப்பாங்க. ஒவ்வொரு விதத்துல இவங்க நேசத்தை என்ன செய்வாங்க, மாத்திக்கிட்டே அந்த உள்ளம் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா உள்ளத்துடைய இயல்பு என்னன்னா நேசிக்கிறது. ஓ, இந்த நேசத்துக்கு அரபு வார்த்தை என்ன பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஹுப் அப்படிங்கிற வார்த்தை என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க. நேசம், அன்பு, காதல், இதுக்கு பெரிய அளவுல விளக்கம் எதுவும் தேவைப்படுமா? இதை புரிய வைக்கிறதுக்கு தேவைப்படுமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில உள்ள ஒரு விஷயம்தான். இதுக்கு என்ன தேவையில்லை, பெரிய அளவுல உதாரணங்கள் எதுவும் நமக்கு தேவையில்லை. நேசம் சொன்னாலே நம்மளால என்ன செய்ய முடியும், விளங்கிக்க முடியும். நம்ம பெற்றோர்களை நேசிக்கிற மாதிரி, துணையை நேசிக்கிற மாதிரி, பிள்ளைகளை நேசிக்கிற மாதிரி, நண்பர்களை நேசிக்கிற மாதிரி நமக்கு அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் தேவையில்லை. ஏன்னா அதை நம்ம அன்றாடம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், உணர்ந்துட்டுதான் இருக்கும். ஆனா ஒரு சில விளக்கங்களை நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். எதுக்காக அப்படின்னா இந்த ஹூப் அப்படிங்கிற வார்த்தைய அரபுகள் வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை பார்க்க போறோம். முதலாவது பாருங்களேன், அரபுகள் இந்த ஹுப் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா ஒரு பொருள் ஒரு இடத்துல அப்படியே பிக்ஸ் ஆகி இருக்கும், அந்த இடத்தை விட்டு நகராது. அப்ப அப்படிப்பட்ட பொருளுக்கு அரபிகள் ஹுப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. உதாரணம், ஒரு ஒட்டகம் ஒரு இடத்துல அமர்ந்துருச்சுன்னா ஈஸியா அந்த இடத்துல இருந்து அதை எழுப்ப முடியுமா? ஆடு மாடுகளே நம்ம பாக்குறோம்ல, 4 காலையும் மடக்கி ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா அது என்ன செய்யாது, அந்த இடத்த விட்டு ரொம்ப சீக்கிரமா எந்திரிக்காது. நல்லா அங்க இலைப்பாரி முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும், அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகும். அப்படி அமர்ற நிலைக்கு அரபுல ஹுப்னு சொல்றாங்க. அப்போ நேசமும் ஒரு மனிதனுடைய மனதுக்குள்ள போயிருச்சுன்னா ஈஸியா வெளியில வந்துருமா? அதீத அன்பு ஒரு மனுஷருடைய மனதுல வந்துருச்சுன்னா அது ஈஸியா அந்த அன்பை நம்மளால போக்கிட முடியுமா? இதுக்கு பல போராட்டம் இருக்கணும், பல கண்ணீர் இருக்கணும், பல வேதனைகள் இருக்கணும், பல மன உடைப்பு அவங்க ஏற்படுத்தி இருக்கணும். இதுக்கப்புறம் தான் என்ன செய்யும், அது மனசை விட்டு அந்த நேசம் போகும். இப்ப பாருங்க, நேசம் அப்படிங்கிறது மனிதனுடைய மனதுல வந்துருச்சுன்னா அது ஸ்ட்ராங்கா ஆயிரும். அவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு என்ன செய்யாது, போகாது. ரெண்டாவது, அரபுகள் நேசம் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு பயன்படுத்துறாங்க, இந்த ஹுப் அப்படிங்கிற வார்த்தையை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா பெண்களுடைய காதல இருக்கக்கூடிய காதணிக்கு பயன்படுத்துவாங்க. பெண்களுடைய காதல இருக்கக்கூடிய காதணி, நம்ம ஒரு லாங் ஸ்டெட் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்டெட் எப்படி இருக்கும், அப்படியே அசையாம ஒரே இடத்துல இருக்குமா? சின்ன தோடு போட்டோம்னா அது காதோடு இருக்கும். கொஞ்சம் ஒரு டிராப்ஸ் மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம அசைய அசைய அந்த தோடு என்ன செய்யும், ஆடிட்டே இருக்கும். காத்தடிச்சா ஆடும், நம்ம திரும்பினா ஆடும், நம்ம என்னென்ன மூவ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி இந்த தோடும் ஆடும். அப்படி அந்த காதணிக்கு அரபிகள் என்ன செய்யறாங்கன்னா ஹுப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க.
உண்மைதானே? நேசமும் அப்படிதானே, அன்செட்டிலா தானே இருக்கும். ஒரு பதட்டமான நிலைமையிலே இருக்கும். எங்க நம்மளை விட்டுட்டு போயிருவாங்களோ, வேற யாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ, இது நம்மளுக்கு இல்லாம ஆக்கிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை என்ன செய்யும், ஏற்படுத்திட்டே இருக்கும். அப்போ ஹுப் அப்படிங்கிறது, நேசம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, அது அவர் எப்பயுமே ஒரு பதட்டமான ஒரு ஆன்சைட்டிலேயே, ஒரு மூமெண்ட்லயே அதை வச்சிருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல பாருங்களேன், நேசம் அப்படிங்கிற இந்த ஹுப் அப்படிங்கிற வார்த்தையை அரபுகள் வேற எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, மழை பெய்யுதுல, மழை ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப பலமான மழையா பெய்யுது அப்படின்னா தரையில அந்த மழை துளி பட்டு தெரிக்கும். அப்ப கண்டிப்பா நம்ம அதை வச்சுதான் என்ன செய்வோம், மழை பெய்யுது அப்படிங்கிறதையே உறுதிப்படுத்திக்குவோம். மண்ணில் அந்த டிராப்ஸோட அச்சு இருக்கணும், இல்ல தண்ணியில விழுந்தா தண்ணியில விட்டு விட்டு அங்க இருந்து ஒரு வாட்டர் பபிள்ஸ் வெளியாகும். அப்போ இந்த நீர் குமிழிக்கு அரபுகள் வந்து ஹுப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்போ நேசம் ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ள வந்துச்சுன்னா அது மறைஞ்செல்லாம் இருக்காது. எப்படி இந்த மழை தனக்கான ஒரு அடையாளமா இந்த நீர் துளியை வெளிப்படுத்துதோ, பூமியில பட்டு அப்படி அது தெரிக்கும் போது ஒரு அழகா ஒரு பபிள்ஸ் வருதோ, அதே போல நேசம் ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ஏதாவது ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தும். நம்ம யாரையாவது பாக்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா பிஹேவியர் சேஞ்சஸ்ல நம்ம இதை பார்க்க முடியும். ஓ, யார்கிட்டயோ ரொம்ப நேரம் பேசுறாங்க, யாரையோ லவ் பண்றாங்க போல அப்படிங்கறத நம்மளால என்ன செய்ய முடியும், உணர முடியும். அப்ப அன்பு ஒரு மனிதனுடைய மனசுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதுக்கான அடையாளங்களை அவர் அறியாமையே அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாரு, வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. அடுத்தது 4வதா ஒரு விளக்கம். என்னடா ரொம்ப விளக்கமா சொல்லிட்டே இருக்காங்களேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம சாதாரணமா அன்பு கொள்ளாதீங்க, அல்லாஹ் மேல மட்டும்தான் அன்பு கொள்ளணும், இந்த உலகத்துல யாரு மேலயும் அன்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னா அது நமக்கு சாதாரண ஒரு செய்தியா போயிடும். ஆனா நேசம் எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு உறுதியானது, அது வச்சா அதை எப்படி எடுக்க முடியாது, அது எந்த பாதிப்பெல்லாம் நமக்கு ஏற்படுத்தும்ன்றத புரிஞ்சாதான் இது அல்லாஹ் மேல மட்டும்தான் வைக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். இப்ப 4வது இந்த ஹுப் அப்படிங்கிற வார்த்தைய அரபுகள் எதுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நிரம்பிய பாத்திரத்துக்கு ஹுப்னு பயன்படுத்துவாங்க. ஒரு டம்ளர் நிறைய தண்ணி ததும்ப ததும்ப இருக்கு, அதுல இனி வேற ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அதுல ஸ்பேஸே இல்ல. ஓ, இந்த வார்த்தைய ஹுப்னு அரபுகள் பயன்படுத்துறாங்க. அதே போல ஒரு மனிதனுடைய உள்ளத்துல நேசம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய உள்ளம் ஃபுல்லா ஆயிடும். வேற எதுக்குமே இடமளிக்காது, வேற எந்த சிந்தனைக்குமே அது என்ன செய்யாது, இடமளிக்காது. அதனாலதான் இந்த கெரியர் கைடன்ஸ் கொடுக்கும் போது உள்ள ஆட்கள் எல்லாம் சொல்லுவாங்க, டீனேஜ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்துருங்க, அன்பு காதலுக்கெல்லாம் இந்த டீனேஜ் டைம் கிடையாது. ஏன் சொல்றாங்க, ஏன்னா அது உள்ள வந்துருச்சு அப்படின்னா வேற எதையும் அதை என்ன செய்யாது, உள்ள ஏத்தாது. வேற எந்த பாடத்தையோ இல்ல வேற எந்த வழிகாட்டலையோ வேற எந்த சிந்தனையுமே அது உள்ள ஏத்தாது. இதெல்லாம் அன்புக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள். முதல்ல என்ன பார்த்தோம், ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா அங்க பிக்ஸ் ஆயிக்கும், அங்க இருந்து என்ன செய்யாது, எளிதில போகாது, மனசுல இருந்து அது ஈஸியா வெளியேற ட்ரையே பண்ணாது. 2வது என்ன பார்த்தோம், அது எப்பயுமே நம்மள ஒரு பதட்டத்திலையும் ஒரு மூமெண்ட்லயும் ஒரு அன்செட்டிலாவே நம்மள வச்சிருக்குன்னு பார்த்தோம். 3வது என்ன பார்த்தோம், நேசம் ஒரு மனிதனுடைய மனதுல வந்துருச்சுன்னா அதுக்கு அது ஏதாவது ஒரு அடையாளத்தை என்ன செஞ்சிடும், ஏற்படுத்திட்டே இருக்கும். 4வது என்ன பார்த்தோம், நேசம் என்பது ஒரு நிரம்பிய பாத்திரத்தை போல, யாருடைய மனசுல இந்த ஹொப்பு ஃபுல்லாகி இருக்கோ அந்த மனசுக்குள்ள வேற எந்த விஷயங்களும் என்ன செய்யாது, போகாது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இதெல்லாம் அன்புக்கு நம்ம பார்த்த படிநிலைகள். முதல்ல என்ன பார்த்தோம், அன்பு அப்படிங்கிறது மனிதனுடைய மனதை நோயுற செய்யும், பலகீனமாக்கும் சொல்லி பார்த்தோம். அது எப்படிலாம் பலகீனமாக்கும்ன்றத பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விளக்கங்களை பார்த்தோம், அன்புக்குரிய ஒரு சில விளக்கங்கள். அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க, அன்புடைய படிநிலைகளா ஒரு 5 விஷயங்களை சொல்றாங்க. இந்த 5 விஷயங்களும் தான் அன்புடைய படிநிலைகள். ஸ்டேஜ் ஆஃப் லவ். நீங்க ஒரு பொருளை நேசிக்கிறதா இருந்தாலும் சரி, மனிதனை நேசிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பிஹேவியரா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல நேசம் இந்த 5 நிலைகளை தாண்டி தான் போகும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அல் இலாக்கா. இது இப்னு தைமியா சொல்லக்கூடிய அன்பின் 5 படிநிலைகள். அதுல ஒண்ணு அல் இலாக்கா. இலாக்கா அப்படிங்கிறதுனா நேசத்துடைய ஆரம்ப நிலை. இதுதான் ரொம்ப கீழ் கிரேடுல இருக்கக்கூடிய அன்பு. இது வந்து ஒரு கனெக்ஷன். இலாக்கா அப்படின்னா என்னது, ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா சபாபா. சபாபா அப்படின்னா ஒரு பேஷனா அது மனசுல மாறிடும். முதல்ல ஒரு சின்ன கனெக்ஷனா இருந்தது, இப்ப எப்படி மாறிடுச்சு, அது ஒரு பேஷனா மாறிடுச்சு. அவங்கள பார்க்கணும், இல்ல அந்த செயலை செய்யணும், இல்ல அந்த பொருள் வேணும் அப்படிங்கிறத ஏங்க வைக்கக்கூடிய அன்புக்கு என்ன சொல்லுவாங்க, அஸ்வபாபான்னு சொல்லுவாங்க.
நம்ம எல்லார்கிட்டையும் ஒரே விதமான அன்பா செலுத்துறோம். ஒரு சிலர்கிட்ட நமக்கு இலாக்கா மட்டும்தான் இருக்கு, ஒரு கனெக்ஷன் மட்டும், ஒரு தொடர்பு மட்டும், பார்ப்போம், பேசுவோம், ஒரு அடிப்படையான அன்பு இருக்கு. ஒரு சிலர்கிட்ட எப்படி இருப்போம், நம்ம சபாபாவா இருப்போம், அதை ஏங்குவோம். சரி, எப்ப அடுத்தவங்களை பார்ப்போம், பேசணுமே, அவங்கள்ட்ட கேட்கணுமே அப்படிங்கிறது. அப்ப அடுத்த கட்ட அன்பு சபாபம். சபாபால இருந்து எங்க போகுது அப்படின்னா அல் கரமுக்கு போகுது. அல் கரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட அன்புனா, ரொம்ப இறுக்கமான ஒரு அன்பு, ஒரு பிடிப்பான அன்பு. நம்ம இதயத்தை என்ன செஞ்சிடும், அது பிடிச்சுக்கும், கிரிப்பா பிடிச்சுக்கும், விடாது. அப்போ அந்த கட்டத்துக்கு அன்பு மாறும்போதுதான் அவங்க நம்ம கிட்ட திருப்பி பேசாத போது நமக்கு கவலையா இருக்கும். அந்த பொருளை என்னால வாங்க முடியாத போது எனக்கு கவலையா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோவினை ஏற்பட்டா அது என்ன பாதிக்கும். ஏன்னா இது என் உள்ளத்துல இப்ப என்ன செஞ்சிருச்சு, வேறு ஒன்று இருந்துச்சு. ஒரு சிலர்கிட்ட நம்ம இலாக்காவை வெளிப்படுத்துறோம், ஒரு சிலர்கிட்ட சபாபாவா இருக்கும், ஒரு சிலர்கிட்ட நம்மளுக்கு கரம் இருக்கு, ரொம்ப வேறு ஒன்றி போயிடுச்சு. 4வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இஷ்க் அப்படிங்கிற ஸ்டேஜ். இஷ்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களையே இப்ப சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிடும். அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்துதான் நம்மளுடைய மனநிலை இருக்கும். அவங்க சிரிச்சாங்க அப்படின்னா நம்மளும் சிரிப்போம், அவங்க சோகமானாங்க அப்படின்னா நம்மளும் சோகமாயிருவோம். கிட்டத்தட்ட அவங்கள சார்ந்துதான் நம்மளுடைய எல்லா செயலும் எல்லாமே அமைஞ்சும். அப்படிப்பட்டதுதான் என்ன சொல்லுவாங்க, இஷ்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஆஷிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் காதலர்களுக்கு பயன்படுத்துறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க முழுக்க முழுக்க இவங்கள சார்ந்து இருக்கிறாங்க. நான் உன்னுடைய ஆஷிக் அப்படின்னா நான் முழுக்க முழுக்க ஒன்ன சார்ந்து இருக்கேன், நீ இல்லாம என் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற நிலையான அன்புதான் இந்த 4வது அன்பு. புரியுதா? ஏதாவது புரியல அப்படின்னா இடையில டவுட் இருந்தா சாட் பாக்ஸ்ல போடுங்க. என்னடா தேவையே இல்லாத ஒரு டாபிக் போயிட்டு இருக்க மாதிரி தோணும். இது உங்களுக்கு புரிஞ்சாதான் அல்லாஹ் மேல உள்ள அன்பு எப்படி அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும், விளங்கிக்க முடியும். முதலாவது ஸ்டேஜ் என்ன பார்த்தோம், இலாக்கா, ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும். 2வது விதமான அன்பு என்ன பார்த்தோம், சபாபா அப்படிங்கிறது பார்த்தோம். சபாபா அப்படிங்கிறது ஒரு பேஷன், திருமணம் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல ஏங்க வைக்கும். 3வது விதமான அன்பு என்ன பார்த்தோம், கரம். கரம் அப்படிங்கிற அன்பு என்னது, நம்மளுடைய உள்ளத்துல என்ன செஞ்சிடும், வேரூன்றி நின்றும், இறுக்கமா பிடிச்சிரும். ஒருத்தர் மேல நம்மளுக்கு கரம் வந்துருச்சு அப்படின்னா அவங்கள நம்மள என்ன செய்ய மாட்டோம், ஈஸியா விட மாட்டோம். 4வது என்ன பார்த்தோம், இஷ்க். இஷ்க்னா என்னதுன்னு பார்த்தோம், அவங்களையே முழுமையா சார்ந்து இருக்கிறது, அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறது, அவங்களுடைய தேவையை தான் நம்மளுடைய தேவையா முதன்மையா வைக்கிற நிலையில உள்ள அன்புக்கு பேரு இஷ்க். அடுத்து இறுதியான அன்பு அத்தத்தையம். அத்தத்தையம் அப்படிங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துற அன்பு. இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க, ஒரு பொருள் மேல உங்களுடைய அன்பு எப்படி இருக்குங்கிறத கவனிங்க. அது இலாக்கால இருந்து சபாபாவா மாறுது, கரமா மாறுது, இஷ்கா மாறி கடைசியில அத்த தையமா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொருளுக்கு நீங்க முழுமையா அடிமைப்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இபாதத்தா மாறிடும் சொல்லி சொல்றாங்க. அந்த அப்போ யார்கிட்டயாவது நம்மளுக்கு அத்த தையம் அளவு அன்பு வந்துருச்சுன்னா இப்ப என்ன அர்த்தமா, அவங்களுக்கு நம்ம என்னவா மாறிட்டோம், அடிமையா மாறிட்டோம், அவங்கள நம்ம வழிபட ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்கள மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவங்க, மனோ இச்சைகளை கடவுளாக்கி கொண்டவர்களை நீங்க பாத்தீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். இந்த வசனம் யாருக்கா தெரியுமா, மனோ இச்சைகளை கடவுளாக்கி கொண்டவர்களை நீங்க பாத்தீங்களா? இப்போ மன இச்சைகளை எப்படி நம்ம கடவுளாக்க முடியும், நம்ம தனியா அதுக்கு என்ன கும்பிட, அதுக்குன்னு தனி வழிபாடுகளை செய்ய போறோம் இல்ல. மன இச்சைகளுக்கு அதிகம் இடம் கொடுக்கிறது, அதிகம் நேசிக்கிறது. அப்ப நேசத்துடைய உச்சகட்டம் என்ன அப்படின்னா அடிமைத்தனம், வழிபாடு. இதுதான் 5 விதமான அன்பின் படிநிலைகளா இமாம் இப்னு தைமியா சொல்றாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு அன்பை தவறான இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய உள்ளத்தை நோயுற செய்யுமா, செய்யாதா? நம்ம சாதாரணமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது நமக்கு பெரிய பாதிப்பா ஏற்படுத்தாது. நான் பாருங்க, அன்பு எப்படிலாம் இருக்கு, எத்தனை படிநிலைகள் இருக்கு. இஸ்லாம் சொல்லுது, அன்புலேயே இறுதி கட்டம் இலாக்கா, அதிகபட்சம் உயர்வான அன்பு இபாதத்தா மாறுதுன்னு சொல்லி நம்மளை எச்சரிக்குது. இப்ப இபாதத்தா மாறக்கூடிய அளவு உள்ள அன்பை நம்ம தவறான நபர்கள் மேல வைக்கும் போது என்ன ஆகும், என்ன ஆகும்? அது நமக்கு உள்ளத்துக்கு கம்ஃபர்ட்டை கொடுக்குமா, இல்ல டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குமா? தவறான இடத்தில் வைக்கக்கூடிய அன்பு கண்டிப்பா நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்யும், நோயுற செய்யும். சரி, இப்போ இந்த நொடியில நம்மளுக்கு அன்புக்குரிய விஷயங்களா என்னென்ன இருக்கு, எதெல்லாம் நீங்க நேசிக்கிறீங்க, சாட் பாக்ஸ்ல போடுங்க. எதெல்லாம் உங்களுடைய விருப்பத்துக்குரிய பொருள். நம்ம இங்க
பாக்குறது ஒரு பரிசோதனை தான். சரிங்களா? நம்மளே செக் பண்ணிக்கிறோம். அதனால உண்மையான ரீசனை சொல்லுங்க. உண்மையான ரீசன் என்னுடைய ஃபேமிலி, இல்ல என்னுடைய பிள்ளைங்க, இல்ல என்னுடைய செல்வம், என்னுடைய துணை, என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய கெரியர், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஹானஸ்டான ஒரு பதில். அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கான நிறைய அடையாளங்கள்லாம் இருக்கு. அதுல நம்ம ரொம்ப வீக், கடைசி நிலைமையில தான் இருக்கு. உண்மையா உங்களுடைய அன்பு எதுல இருக்கு? 100% அன்பை நம்ம யார் மேல வைக்கிறோம்? உங்களுடைய நேசத்திற்குரிய விஷயங்களா என்னென்னலாம் மனிதனுக்கு இருக்குன்னு பாருங்களேன். இதுதானே. இதை தவிர்த்து நம்ம அல்லாஹ்வை சொல்றோம், இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னும் நம்மளுடைய ஈமான நம்ம என்ன செஞ்சுக்கல, வளர்த்துக்கல. இப்ப நம்மளுடைய நேசத்திற்குரிய விஷயங்களா பொதுவா மனிதனுக்கு என்ன இருக்குன்னா, அவனுடைய வீடு இருக்கு, அவனுடைய துணை இருக்கு, அவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க, அவனுடைய பொருளாதாரம் இருக்கு, பெற்றோர்கள் இருக்காங்க, அவனுடைய கெரியர் இருக்கு. என்னுடைய என்னுடைய கெரியர் தான் எனக்கு இப்ப நேசத்துக்குரிய விஷயம். அதுல நான் சரியா இருக்கணும், அதுல நான் கரெக்டா இருக்கணும், அதுல எனக்கு எந்த குறையும் வச்சிடக்கூடாது. அப்ப அங்க நம்ம எது வரைக்கும் போயிடுறோம்? இலாக்கால ஆரம்பிச்சு எங்க போயிடுறோம்? தையும் வரைக்கும் போயிடும். நண்பர்கள் சில நேரம் நம்மளுக்கு என்ன செய்யலாம்? விருப்பத்திற்குரியவர்களா இருக்கலாம். இப்ப இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை நேசத்திற்குரிய விஷயங்களா இந்த உலகத்துல இருக்கு. இதுல ஏதாவது மறுமைக்கு தொடர்புடையதா இருக்கா? இந்த நேசத்துல ஏதாவது மறுமையையும் அல்லாஹுவை தொடர்பு படுத்திய விஷயமா இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்கா? இல்ல. அப்ப நேசம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலே மனிதன் முதல்ல எதை கொண்டு வரான் அப்படின்னா உலகத்தின் மீதான நேசத்தை தான் கொண்டு வரான். உலகத்துல நான் என்னென்ன எனக்கு விருப்பமா இருக்கு, இந்த உலகத்தை நான் எப்படி அனுபவிக்கலாம், இதை எப்படி நான் கம்ஃபர்ட்டா இருக்கலாம்னு முழுக்க முழுக்க மனிதனுடைய ஆசையும் அவனுடைய நேசமும் ஃபுல்லா எதை சார்ந்துதான் இருக்கு? உலகத்தை சார்ந்ததா தான் இருக்கு. இப்போ உலகத்தை நம்ம நேசிக்க நேசிக்க அது நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? பலகீனப்படுத்த ஆரம்பிச்சிடும். ரொம்ப பலகீனப்படுத்த ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையாவே கொடுக்குறான். ஒமா ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இவ்வுலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்க வல்ல அற்ப இன்ப பொருளே அன்றி வேறில்லை அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குறான். இப்போ அல்லாஹ்க்கு என்ன செய்யுது? மனிதனுடைய இயல்பு தெரியுது. யார் ஒரு பொருளை படைச்சாங்களோ அவங்களால மட்டும்தானே அந்த பொருளுடைய இயல்பை பத்தி சொல்ல முடியும். இப்ப நான் ஒரு சமையல் செஞ்சேன் அப்படின்னா எனக்கு தான் அந்த சமையல்ல உள்ள குறை தெரியும். என் வீட்டுல இருக்கக்கூடிய அடுப்பு எப்படி வேலை செய்யுங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா அதுக்குடைய எஜமானன் தான். இப்ப நம்மளுடைய எஜமானன் யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுக்கு நம்மளுடைய இயல்பு தெரியுது. இந்த மனிதனுடைய இயல்பு உலகத்தை நேசிக்கிறது தான். ஏன்னா நமக்கு அவனுக்கு கல்புன்னு ஒண்ணு படைச்சிருக்கோம். கல்புடையது நேசத்தை உண்டாக்குறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனிதன் எதை நேசிக்க ஆரம்பிக்கிறான்? இந்த உலகத்தை நேசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அல்லாஹ் அதுக்காக நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். என்னன்னு பாருங்களேன். நீங்க இந்த உலகத்துல என்ன நேசிச்சாலும் அது எந்த விஷயமா இருந்தாலும் அது அற்ப இன்பம் தான். ரொம்ப கொஞ்ச நேரம் அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு இல்யூஷன் மாதிரி, நம்மளுக்கு உள்ள ஒரு கற்பனை மாதிரி, தூங்கி எந்திரிக்கிற ஒரு கனவு மாதிரிதான் இந்த இன்பமே தவிர வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் நமக்கு என்ன செய்யறாங்கன்னா ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறான். இந்த உலக வாழ்க்கையை பத்தி ஈசா நபி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நான் இங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். இது குரான்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல, கிறிஸ்துவ வேதங்கள்ல உள்ள ஒரு விஷயம். அதாவது இணை வைப்பு இதெல்லாம் கலக்காத ஒரு சில விஷயம் ஈசா நபி போதிச்ச ஒரு சில விஷயங்கள்ல இது ஒண்ணு. இது உலக வாழ்க்கையை பத்தி அவங்க சொன்னதுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கு. ஈசா நபி என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு தடவை தன் கூட ஒரு நபரோட ஒரு பயணத்துக்கு போறாங்க. இப்ப பயணத்துக்கு போகும்போது அந்த பயணத்துடைய உணவா அவங்க 3 ரொட்டி துண்டுகளை வச்சிருக்காங்க. அப்ப அந்த 3 ரொட்டி துண்டுகள்ல திடீர்னு பார்த்தா ஒண்ணு காணும். இப்ப ஈசா நபி அந்த மனிதன் கிட்ட கேக்குறாங்க, இதுல இருக்கக்கூடிய இன்னொரு உணவை யார் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கேட்ட உடனே அந்த மனிதர் என்ன சொல்றாரு? நான் சாப்பிடல அப்படின்னு ஒரு பொய் சொல்லிட்டாரு. அவருடைய பசி தேவைக்கு சாப்பிட்டாரு. இங்க நம்ம கண்ணியப்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல என்ன செஞ்சிடறாரு? இல்ல நான் சாப்பிடல, அவருடைய ஆசை அதை சாப்பிட்டாரு. அப்ப ஈசா நபி சரி அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன செய்யல, ஃபர்தரா எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாம அவரோட பயணத்தை தொடர்ந்து போறாங்க. போயிட்டே இருக்கும்போது அந்த பயணத்துல ஒரு பார்வையற்ற ஒரு மனிதரை ஈசா நபி பாக்குறாங்க. ஈசா நபிக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புதங்கள்ல ஒண்ணு என்னது? பார்வை அற்ற மனிதர்களுக்கு பார்வையை கொடுக்குறது. இப்ப என்ன செய்யறாங்க? அவருக்கு ஒரு பார்வையை வரவழைக்கிறாங்க.
பார்வையை வர வச்ச உடனே இந்த மனிதர் ரொம்ப ஆச்சரியமா அந்த ஆச்சரியத்துல வியந்து போயிருக்காரு. அப்ப அந்த மனிதரை பார்த்து கேக்குறாங்க, நம்ம கிட்ட ஒரு 3 ரொட்டி துண்டுகள் இருந்ததுல, அதுல ஒன்ன சாப்பிட்டது யாரு? ஆளுக்கு ஒண்ணு போக எக்ஸ்ட்ரா இருந்த ஒண்ண சாப்பிட்டது யாரு? அப்பயும் அவர் சொல்லிடுறாரு, இல்ல நான் இல்ல அப்படிங்கிறாரு. ஈசா நபி எந்த ஒரு கண்ணோட்டத்துல கேக்குறாங்கன்னா, இவ்வளவு பெரிய முஜிசாத்த பார்த்ததுக்கு அப்புறம் இவர் என்ன செய்ய மாட்டாரு, பொய் சொல்ல மாட்டாரு, உண்மையை சொல்லுவாருன்னு நினைச்சு கேக்குறாங்க. அப்பயும் அவர் என்ன சொல்லிடுறாரு, இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. திரும்ப அவங்களுடைய பயணம் போனா தண்ணி நிறைஞ்சு ஒரு பாதை வந்து அவங்களுக்கு இடையூறா வந்து அமையுது. ஃபுல்லா தண்ணியா நிறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஈசா நபி ஒரு அற்புதம் நிகழ்த்துறாங்க. நீங்க அல்லாஹுடைய பெயரை சொல்லி நடங்க. இப்ப நடந்தா தண்ணி மேலேயே அவங்க நடந்து அந்த பாதையை கடந்து போயிடுறாங்க. இப்ப பாதையை கடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஆச்சரியமா உணர்றாரு. இந்த தண்ணி மேல எப்படிதான் நடந்து வந்தோம், இது எப்படி கடந்து வந்தோம். இப்ப ஈசா நபி திரும்ப அந்த மனிதர் கிட்ட கேக்குறாங்க, அந்த 3ஆவதா இருந்த ரொட்டி துண்டை சாப்பிட்டது யாரு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மனிதர் என்ன சொல்லிடுறாரு, இல்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு அவங்களுடைய பயணம் அப்படியே போகும். அந்த ஆத்த கடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஈசா நபி என்ன செய்யறாங்க, ஒரு 3 மண் குமியல்களை ஏற்படுத்துறாங்க. 3 மண் குமியல்களை ஏற்படுத்தி அந்த 3ஐயும் தங்கமா மாத்திடுறாங்க. மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப அந்த மனிதன் கிட்ட கேக்குறாங்க, இந்த முதல் தங்க குவியல் என்னுடையது, 2வது இருக்கிற தங்க குவியல் உன்னுடையது, 3வது இருக்க தங்க குவியல் யாருடையதுன்னா, யார் அந்த ரொட்டியை திருடி சாப்பிட்டாங்களோ அவங்களுக்குரியது. இப்ப இவர் என்ன செய்யறாரு, உலகத்தில் உள்ள ஆசை ஒரு தங்கமலை இல்ல இன்னொன்னு வேணும்ன்ற ஆசையில என்ன செய்யறாரு, அதை சாப்பிட்டது நான் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிட்ட உடனே ஈசா நபி என்ன செஞ்சுறாங்க, இனி உலக ஆசை நிறைந்த ஒரு மனிதர், உலகத்தின் மேல தன்னுடைய நேசத்தை வச்சிருக்க மனிதர் நம்ம கூட ஒரு பயணியா வர்றது சரியில்லைன்றத முடிவு பண்ணி, இந்த 3 பொற்குவியல்களுமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க இங்கேயே இருந்து இந்த பொற்குவியல்களை அனுபவிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போன உடனே இந்த மனிதர் என்ன செய்யறாரு, 3 பொற்குவியல்களுக்கு மத்தியில இருக்காரு. இப்ப அங்க இருந்து 3 படை வீரர்கள் குதிரையில வராங்க. இவரை பார்த்தது என்ன செய்யறாங்க, யார் இது, இவ்வளவு பொற்குவியல்களுக்கு மத்தியில நிக்கிறாரு இந்த மனிதன் யாரு அப்படின்னு சொல்லி கிட்டக்க வந்து பார்த்த உடனே அந்த பொற்குவியல்களை பார்த்த உடனே இவங்களுக்கு ஆசை வந்துட்டு, இவரை கொண்டுட்டோம் அப்படின்னா இது எல்லாம் யாருக்கு சொந்தம், நமக்கு சொந்தம்னு முடிவு பண்ணி அந்த நபரை என்ன செஞ்சிடறாங்க, கொலை செஞ்சு இப்ப இந்த 3 பேரும் அந்த பொற்குவியல்களுக்கு என்ன செஞ்சிடலாம், நம்ம ஓனர் ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல வந்து உட்கார்றாங்க. உட்காரும் போது அதுல 2 பேர் என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்மளுடைய 3வது நபர் என்ன செய்வோம், உணவு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புவோம். அவர் உணவு வாங்கிட்டு வந்து நம்ம கிட்ட உணவை வைக்கிறதுக்காக குனியும் போது அவர் என்ன செய்வோம், நம்ம கொலை செஞ்சிருவோம். கொலை செஞ்சுட்டு இந்த 3 நம்ம 2 பேரும் பங்கிக்கலாம், ஒரு பகுதி என்ன செஞ்சிரும், குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, முடிவு பண்றாங்க. சரி அப்படின்னு சொல்லி இந்த மனிதர் என்ன செய்யறாரு, உணவு வாங்க அனுப்புறாங்க. அவரும் போறாரு. போயிட்டு திருப்பி வர்றாரு. திருப்பி வந்த உடனே என்ன பண்றாங்க, இந்த மனிதருக்கு அவர் உணவை வைக்கிறதுக்காக குனியும் போது இவங்க 2 பேரும் அவரை கொலை செஞ்சிடறாங்க. கொலை செஞ்சு முடிச்சோடனே, ஆஹா இப்ப இந்த பொற்குவியல் மொத்தமா நம்ம 2 பேருக்கு தான், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், சரி வந்த உணவை நம்ம சாப்பிடுவோம்னு நினைச்சு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டா சாப்பிட்ட உணவுல விஷம் கலந்து, எப்படி இந்த 2 பேரும் அவரை கொலை செஞ்சுட்டு இந்த பொற்குவியலை 2ஆ பிரிச்சுக்கலாம்னு நினைச்சாங்களோ, உணவு வாங்க போன மனிதன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இந்த உணவுல விஷத்தை வச்சுட்டா இவங்க 2 பேரையும் கொலை செஞ்சுட்டு 3ஐயும் நம்ம சொந்தம் கொண்டாடிக்கலாம், நம்ம அதை எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணி விஷம் வைக்கிறாரு. அந்த 2 பேரும் அதை சாப்பிட்டுட்டு அவங்களே இறந்துட்டு. இப்போ இதை எதுக்கு உதாரணமா சொல்றாங்க அப்படின்னா, உலக வாழ்க்கைக்குரிய உதாரணமா இந்த நிகழ்வை சொல்றாங்க. யாரும் எதையும் இங்க என்ன செய்ய முடியாது, நிலையா அனுபவிக்க முடியாது. இது என்னுடையது, இதை நான் எடுத்துட்டு போவேன், ஏதாவது இந்த உலகத்துல நீங்க நேசிக்கிற பொருள் ஏதாவது ஒன்ன சொல்ல முடியுமா, இது என்னுடையது, நான் போகும்போது இதை என் கூடயே எடுத்துட்டு போயிருவேன், இது எனக்கானது, இருந்து அனுபவிக்க போற விஷயம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா? குழந்தைகளை சொன்னீங்க, கணவரை சொன்னீங்க, பொருளாதாரம் பார்த்தோம், கெரியர் பார்த்தோம், இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம இருந்து அனுபவிக்க முடியுமா இறுதி வரைக்கும்? எதுவுமே இல்லை. நம்ம இங்க நேசிக்கிற, உலகத்துல நேசிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு திருப்பி ஒரு நிலையான சந்தோஷத்தை கொடுக்க போறதே இல்லை. அததான் இந்த ஒரு செய்தியின் மூலமா நமக்கு ஒரு உதாரணமா சொல்றோம். எப்படி இந்த பொற்குவியல் யாருக்குமே உதவாம போச்சோ, அதே போலதான் இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு அது எந்த வகையிலையும் எந்த ஒரு உதவியையுமே செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தன்னுடைய சஹாபாக்களோட நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப நடந்து போயிட்டு இருக்கும் போது சந்தையில ஒரு ஆடு இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. அதுவும் அந்த ஆடு எப்படி இருக்குன்னா, காது அறுக்கப்பட்டு காது வெட்டப்பட்ட ஒரு குறையுள்ள ஆடா இருக்கு. அப்ப வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, யாராவது இந்த ஆடை தன் வீட்டுக்கு கொண்டு போறவங்க இருக்கீங்களா, யாரு வேணும்னாலும் இதை எடுத்துட்டு போய்க்கோங்க, இது உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
சஹாபாக்கள் சொல்றாங்க, யார ரசூலுல்லாஹ், அது இறந்து போன ஆடு, அதை யாராவது விரும்புவாங்களா? இன்னும் பாருங்க, அதோட காது எப்படி குறையோட இருக்கு, இதை யாராவது விரும்புவாங்களா? இது யாருமே எடுத்துட்டு போக மாட்டாங்க, இது யாருக்கும் வேணாம்னு சொல்லிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி உங்களுடைய பார்வையில இந்த ஆடு இருக்கோ, ஒரு குறையுள்ளதா இருக்கோ, இது போலதான் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ்வுடைய பார்வையில இருக்கு. நம்ம இங்க விழுந்து விழுந்து இந்த உலகத்துல நம்ம நேசத்தை வைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த இறந்து போன குறையுள்ள ஆட்டை போல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல உலக வாழ்க்கைக்கு இன்னும் ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றான் பாருங்களேன். ஒரு இடத்துல மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அந்த பூமி எப்படி மாறிடுது? ரொம்ப பிரகாசமா மாறிடுது. அப்படித்தானே? காஞ்ச நிலத்துல மழை பெஞ்சா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? 2 நாளுக்கு அப்புறம் சின்ன சின்னதா குட்டி குட்டியா செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு மழை பெய்யுது. மழை பெய்யறது விவசாயிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவன் அந்த விவசாயத்துல இருந்து அவன் என்ன செய்யறான்? கதிர்களை வளர்க்கிறான். அந்த கதிர்கள் திரும்ப என்ன ஆகுது? காஞ்சு சருகா மாறிடுது. அவன் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தான், அந்த மழை அந்த பச்சை செடிகள் வந்த உடனே. ஆனா இறுதியில் அது என்ன செஞ்சிருது? காஞ்சு சருகா மாறி கடைசியில குப்பையா மாறிடுது. அதே போலதான் இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு. அது அவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருந்தாலும் அது கடைசியில அந்த விவசாயியுடைய நிலைதான். அவனுக்கு என்ன செஞ்சிடும்? எப்படி அந்த குப்பை போலவே இந்த உலக வாழ்க்கையும் அவனுக்கு என்னவா மாறிடும்னா ஒரு குப்பை மாறிடும். இதுல இருந்து அவனுக்கு எந்த யூஸுமே உங்களுக்கு இல்ல அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு எச்சரிக்கிறான். நீங்க இங்க என்ன நேசம் வச்சாலும், எதை நீங்க அதீதமா நேசிச்சாலும், அல்லாஹ்வை மறந்துட்டு அந்த நேசத்தை நீங்க பூர்த்தி செய்ய அலையிறோம்ல ஒரு சில நேரம், அல்லாஹ்வை கூட மறந்துடுறோம். மறந்துட்டு நம்மளுடைய வேலைகள்ல மூழ்கிடும். அல்லாஹ்வை கூட மறந்துட்டு பிள்ளைகளை முதன்மைப்படுத்திடுறோம். அவங்கள நம்ம நேசத்துக்குரியவங்களா மாத்திக்கிறோம். நம்மளுடைய பொருளாதாரத்தை மாத்திக்கிறோம். இது எல்லாமே அல்லாஹ் நமக்கு சொல்றது காஞ்சு சருகா போன ஒரு இலைக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆஹ் இவ்வளவு எச்சரிக்கைகளுமே நம்மளுக்கு தெரியும். இதுல ஏதாவது புதுசா செய்திகள் நம்ம முதல் முறையா கேட்கிறோமா? எவ்வளவு பயான்கள்ல நம்ம இந்த உலக வாழ்க்கை, இந்த துனியா ரொம்ப அற்பமானது, இது வீண் இல்ல, விளையாட்டு இல்ல அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு எவ்வளவு எச்சரிக்கைகள் கொடுக்கிறான். இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த உலகத்தின் மீதான ஆசை நமக்கு குறையறதே இல்லை. ஏன்? ஏன்? ஒரு பயானோ இல்ல ஒரு கிளாஸோ கேட்கும் போது நமக்கு புரியுது இந்த இன்பம் எல்லாம் அற்பமானது. அடுத்த முறை இங்க நம்ம நேசிக்கிற பொருள் கிடைக்கலன்னா நம்ம அதுக்காக கவலைப்படக்கூடாது. அதுக்காக நம்மள நாமளே அழுது அழிச்சுக்க கூடாது. அல்லாஹ் தான் நமக்கு முதன்மை, அல்லாஹ்வுடைய நேசம் தான் நமக்கு முதன்மைன்னு புரியுது. ஆனா அந்த புரிதல் நமக்கு உலக ஆசையை குறைக்குதா? உலகத்தில் உண்டான நேசத்தை நம்மளுக்கு குறைக்குதா? குறைக்குதா உலகத்தில் உள்ள நேசத்தை? குறைக்கிறது இல்ல. கொஞ்ச நேரம் அது நமக்கு கூடாது, அது அல்லாஹ் எச்சரிச்ச ஒரு விஷயம் தோணினாலும் திரும்ப அந்த நேசம் நம்மளுக்கு அதிகமாயிடும். இங்க போகணும், இந்த பொருள் வாங்கணும், இதை செய்யணும், தொழுகையை விட்டுட்டு கூட ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிடுறோம். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மறந்து கூட அல்லாஹ் நம்மளுக்கு அனுமதிக்காத விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். நேசம் நாளுக்கு நாள் உலகத்தின் உண்டான நேசம் நம்மளுக்கு என்ன செய்யுது அப்படின்னா அதிகரிச்சுக்கிட்டேதான் இருக்கு. குறையறதுக்கா என்ன தெரியவே இல்லை. வாய்ப்பு தெரியவே இல்லை. போக போக நேசம் என்ன செய்யுது? நம்மளுக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதையும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல சொல்றான் பாருங்க. இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா. நமக்கு ஏன் உலக ஆசை குறையறது இல்ல? மறுமையை பத்தி எவ்வளவு எச்சரிக்கைகள் வந்தாலும் ஏன் மனிதர்கள் இந்த உலகத்துல மூழ்கியே இருக்காங்க அப்படின்னா, அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அவர்கள் அதை வெகு தூரமாக காண்கின்றார்கள். மறுமையில சொல்லக்கூடிய இன்பங்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி பாக்குறோமா? எங்கேயோ இருக்கிறதா பாக்குறோம். மனிதனுடைய இயல்பு என்னன்னா, எந்த ஒரு விஷயம் உடனே கிடைக்குமோ அதை தான் நேசிக்க ஆரம்பிப்பான். அப்படிதானே? உடனே கிடைக்கக்கூடிய விஷயத்துலதான் மனிதனுடைய நேசம் மூழ்கி இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு ஒரு பொருள் வாங்கி தரேன்னு சொன்னா பிள்ளைங்க எக்ஸைட்மெண்டா இருக்க மாட்டாங்க. நீங்க கரெக்டா ஹோம்ஒர்க் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வாரம் கழிச்சு நான் உங்களுக்கு இந்த பொருள் அன்பளிப்பா வாங்கி தரேன்னு சொன்னா ஒரு நாள் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, 2வது நாள் விட்டுருவாங்க. ஒரு வாரம் கழிச்சு வாங்கி தருவீங்க. இப்ப வாங்கி தரேன்னா சொல்லுங்க, நான் செய்யறேன். அதுதானே மனிதனுடைய இயல்பு. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகம் ரொம்ப அற்பம், இதை அலட்சியப்படுத்துங்க. இது ஒரு அல்லாஹ்வுடைய பார்வையில கொசுவுடைய ரெக்கை அளவு கூட இது மதிப்பில்லை.
மறுமைதான் நிரந்தரமானதுன்னு நமக்கு எவ்வளவு உதாரணங்கள் சொல்லி காமிச்சாலும் இந்த மனிதர்கள் மீண்டும் மீண்டும் உலகத்தையே நேசிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மறுமை ரொம்ப தூரமா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்ல. ஆனா மறுமை எப்படி இருக்குன்னு நல்லா சொல்றான். ரொம்ப சமீபமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இன்னொரு ஒரு இடத்துல அல்லாஹ் கேட்கும் போது சொல்றான், சூரா தௌபாவுடைய 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையே உங்களுக்கு திருப்தியா ஆயிருச்சான்னு கேக்குது. ஏன் இங்க உள்ள நேசத்தை நீங்க குறைச்சிக்கவே மாட்டீங்க? வறுமையை விட இந்த உலக வாழ்க்கையே உங்களுக்கு திருப்தி ஆயிருச்சா? இங்க இருக்கிறதே உங்களுக்கு போதுமானதா மாறிடுச்சா அப்படின்னு நம்ம ரப்ப நம்மளை பார்த்து கேட்கிறான். இந்த உலக வாழ்க்கையே நம்மளுக்கு திருப்தியா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு மன கஷ்டங்கள் இருக்கு, வேதனை இருக்கு. ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையே நமக்கு திருப்தி ஆயிடுச்சா? அல்லாஹ் சொல்லக்கூடிய நிரந்தரமான அன்பு நமக்கு தேவையே இல்லையா? நிரந்தரமான சந்தோஷம் நமக்கு தேவையே படலையா? எத்தனை சண்டை, எத்தனை சச்சரவு, எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகமே எனக்கு போதும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமா? அததான் அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். இதுல இவ்வளவு பலகீனம் இருக்கே, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டே, உலகத்துல உள்ள நேசம் எல்லாம் பலகீனம்னு தெரிஞ்சதுக்கு பின்பும் இந்த உலகத்திலேயே உனக்கு திருப்தி வந்துருச்சா? இதுவே உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். நம்ம எப்படி நம்ம மனநிலை மாறிடுச்சு அப்படின்னா, ஒரு உதாரணம் பாருங்க. இப்போ உங்க முன்னாடி ஒரு ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஒரு ரெண்டு ஆப்ஷன் வைக்கிறாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு தர போறாங்க. ரொம்ப பெரிய வீடு இல்ல. ஆனா போதுமான அளவு வீடு. உங்களுக்கு இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியா நடத்துற அளவுக்கு ஒரு வீடு தர போறாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன, நீங்க ஒரு 2 நாள் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கிக்கலாம். நல்ல லக்ஸூரியஸான ஹோட்டல்ல 2 நாள் தங்கிக்கலாம். நல்ல ரூம், நல்ல உணவு, ஸ்விம்மிங் பூலோட இருக்கக்கூடிய ஹோட்டல்ல 2 நாள் தங்கிக்கலாம். இந்த ரெண்டு ஆப்ஷனை உங்க முன்னாடி வச்சா எதை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க? ஒண்ணு, உங்களுக்கான ஒரு இருப்பிடம், நிரந்தர முகவரியோட உங்களுக்கு ஒரு வீடு. ரெண்டாவது, ஒரு 2 நாள் மட்டும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க தங்கிக்கலாம். இந்த ரெண்டு உதாரணத்துல எதை செலக்ட் பண்ணுவோம்? வீடு. வேற எதை செலக்ட் பண்ணுவோம்? எதை நேசிப்போம்? எது நம்மளுக்கு வேணும்னு நினைப்போம்? 2 நாள் தங்கக்கூடிய 5 ஸ்டார் ஹோட்டலா? ஓகே, வீடு. ஒரு அறிவாளி எதை தேர்ந்தெடுப்பான் தெரியுமா? நிரந்தரமா எனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கறதுதான் என்ன செய்வான்? தேர்ந்தெடுப்பான். அப்போ சின்னதா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு வேணும்னு தான் நினைப்போம். 2 நாளுக்கு அப்புறம் நம்ம ஜாலியா இருந்ததுக்கு அப்புறம் எங்க போவோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குல்ல. அப்போ அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இந்த உலகம். 5 ஸ்டார் ஹோட்டல் தான் என்னது? இந்த உலகம். அந்த நமக்காக ஏற்படுத்தியிருக்க ஒரு சின்ன வீடு இருக்கு தெரியுமா? அதுதான் மறுமை. இப்ப நம்ம அறிவா முடிவெடுக்கிறோமா இல்ல முட்டாள்தனமா முடிவெடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோமா? உலக ஆசை, உலகத்துல உள்ளது நேசங்கள் பின்னாடியே ஓடிட்டே இருக்கோமே. அப்ப அல்லாஹ் நம்மளை எப்படி பார்ப்பான்? ஒரு நிரந்தரமான ஒரு வீடு தரேன், அதை தேர்வு செய்யாம 2 நாள் இன்பத்துக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலை தேர்வு செய்யறானே, ரொம்ப நஷ்டவாளியா இவன் இருப்பானோ அப்படின்னு தான் அல்லாஹ் நம்மள என்ன செய்வான்? பார்ப்பான். நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறோம்னா, இந்த வீடை தேர்வு செய்யாம ஹோட்டலை தேர்வு செஞ்ச மனிதர்கள் மாதிரிதான் நம்மளுடைய நிலைமை. நிரந்தரமா இருக்கக்கூடிய வீடை விட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய விஷயத்தின் மேல நம்ம என்ன செய்யறோம்? அன்பையும் நேசத்தையும் வச்சுக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் எச்சரிக்கை. இந்த நேசத்தை பத்தி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள், இது அற்பமானது, இதோட எச்சரிக்கை. இவ்வளவு எச்சரிக்கைகள் கேட்ட பின்பும் நம்ம மனம் மாறாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அது ரொம்ப தூரத்துல இருக்கு, இன்மைதான் பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நம்மளுடைய நேசம் என்ன செய்ய மாட்டேங்குது? குறையவே மாட்டேங்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், மறுமைதான் பக்கத்துல இருக்கு, நீங்க மறுமையை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ற எச்சரிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்படி உலகத்தை ஒரு மனுஷன் நேசிக்கிறதால அவனுக்கு என்ன ஏற்படுது? உலகத்தை நேசிக்கிறதால அவனுக்கு என்ன பாதிப்பு பெருசா வந்திருக்கு? ஏதாவது ஒண்ணு ரெண்டு பாதிப்பு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பொறாமையுடைய பாதிப்புகள் நம்ம பார்த்தோம். பாவம் செய்யறதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பார்த்தோம். உலகத்தை நேசிக்கிறதால என்ன பாதிப்பு ஒரு மனிதனுக்கு ஏற்படுது? நமக்கே தோணலாம் தானே, அம்மாவை நேசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைய நேசிக்கிறேன், நான் இருக்க வீட்டை நேசிக்கிறேன், என் துணையை நேசிக்கிறேன். நேசிக்கிறதால எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? நான் என்ன பெருசா என்ன அடைஞ்சிட போறேன்? விரக்தி அடைஞ்சிடுறது. வேற வேற என்ன பாதிப்பு நமக்கு வரப்போகுது? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது.
இறைவன் கிட்ட இருந்து தூரம் ஆயிடுவோம். மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள ஏமாற்றம், அல்லாஹ்வை மறக்க வைக்குது. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்துடுறோம். நம்பிக்கை மோசம் அடைகிறோம். ஓகே. அப்போ நிறைய மனம் பாதிக்கும் கிடைக்கலன்னா, அதான் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா மனம் பாதிக்கும், குழப்பம் ஏற்படுது. மாஷா அல்லாஹ். அப்ப நிறைய விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கே. உலகத்தை நேசிக்கிறதால நமக்கு இன்பம்னு நினைச்சு நம்ம நேசிக்கக்கூடிய இந்த உலகம் நமக்கு என்னென்ன பாதிப்புகளை கொண்டு வந்து சேர்க்குது. நம்ம நேசிக்கதானே செய்யறோம்னு நினைக்கக்கூடிய விஷயம் நமக்கு என்னென்ன பாதிப்புகளை கொண்டு வந்து சேர்க்குது. முதலாவது விஷயம் என்னன்னா, நம்மளுடைய மனதை என்ன செஞ்சிருவாரு, ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடும். நம்ம ஒரு பொருளை நேசிக்கிறோம், ஒரு மனிதரை நேசிக்கிறோம்னா அதுவே ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடும். உதாரணத்துக்கு பாருங்களேன், நான் என்னுடைய குழந்தைய அளவு கடந்து நேசிக்கிறேன். எப்படி நேசிக்கிறேன்னா, இலாக்கால ஆரம்பிச்சு தையும் வரைக்கும் நேசிக்கிறேன். அதுதான் எல்லாம் நேசிக்கிறேன். அப்படி நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா, இப்போ அந்த உள்ளத்துல அந்த குழந்தையுடைய எண்ணங்கள் மட்டும்தான் முழுக்க இருக்கு. யாருக்கு அப்புறம் நான் அந்த நேசத்தை வைக்கல, அல்லாஹ்வுக்கு அப்புறம் நான் அந்த நேசத்தை வைக்காம, இதுதான் என்னுடைய முதல் நேசம் அப்படின்னு நான் வச்சுட்டேன்னா, அதுதான் என் மனசு ஃபுல்லா இருக்கு, நிறைஞ்சிரும். மனசு ஃபுல்லா நேசம் வந்துருச்சுன்னா, அதுல வேற ஏதாவது ஒரு விஷயம் உள்ள போகுமா? போகுமா? போகாது. அந்த குழந்தைய பத்தி மட்டும்தான் சிந்திக்கும். அதுக்கு ஏதாவது பிரச்சனையோ சோதனையோ வந்துச்சுன்னா கஷ்டப்படும். அல்லாஹ்வை நம்ம திட்ட ஆரம்பிப்போம். யா அல்லாஹ், நீ ஏன் இப்படி செய்யற, எனக்கு நீ ஏன் இப்படி சோதிக்கிற, என் பிள்ளைய ஏன் சோதிக்கிறேன்னு கேட்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ்வை விட்டு அதை என்ன செஞ்சிடும், நம்மள தூரமாக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். இதல்ல, நேசம் வந்துட்டாலே நம்மளுடைய உள்ளத்தை ஃபுல்லா ஆக்கும். அப்போ அந்த நேசத்துடைய அளவுகோலை நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணணும். முதலாவது பாதிப்பு. ரெண்டாவது பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய எந்த அறிவுரையையும் அது நம்ம மனசுக்குள்ள ஏத்துக்கவே விடாது. சாதாரணமா இந்த உலகத்துல லவ் பண்றவங்கள பார்த்தா கூட நம்ம ஏதாவது ஒரு உபதேசம் சொன்னா அது அவங்க மண்டையில உரைக்குமா? கேக்குமா? செய்யாதீங்கப்பா. உங்க பெற்றோர் உங்கள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. நீங்க ஒரு பொண்ண விரும்பி உங்களோட வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்க. ஏதாவது உங்க மண்டையில ஏறுமா? ஏறாது. இப்ப உலகம் சார்ந்த அறிவுரையும் அவங்க மண்டையில அது ஏத்த விடாது. மறுமை சார்ந்த அறிவுரையையும் நேசம் என்ன செய்யாது, நம்மள சிந்திக்கவே விடாது. முழுக்க முழுக்க நம்ம அந்த நேசிக்கிற பொருளும், அந்த மனிதரோ இல்ல ஏதாவது ஒரு பிஹேவியரோ அது மட்டும்தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, இது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள்ல மிக முக்கியமான ஒரு விளைவு என்ன அப்படின்னா, உலகத்துடைய நேசம் நமக்கு அடிக்ஷனை ஏற்படுத்தும். அது என்ன செய்யுது, நமக்கு அடிக்ஷனை ஏற்படுத்தும். ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தும். நம்மளையே அறியாம அவங்க கிட்ட என்ன செஞ்சிருவோம், நம்ம அடிமையாக ஆரம்பிச்சிருவோம். ஒரு விலை உயர்ந்த பொருளா இருக்கலாம், இல்ல ஏதாவது உறவா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பழக்கமா இருக்கலாம். நம்மளுக்கு அது அப்படியே என்ன செஞ்சிருவோம், அடிக்ஷனை ஏற்படுத்தும். இந்த அடிக்ஷன் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டோப்பமைன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் என்ன செய்யுது, நம்மளுடைய மூளையில சுரக்குது. என்ன ஹார்மோன்? டோப்பமைன். இத பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுப்பீங்க. இப்ப நிறைய படிக்கிறாங்க, நிறைய வீடியோஸ் வருது. இப்ப டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் மனிதனுடைய மூளையில இருக்கு. இந்த ஹார்மோனுக்கு பேரே என்னன்னா ஹாப்பி ஹார்மோன், ஃபீல் குட் ஹார்மோன். இந்த ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிச்சுனாலே மனுஷன் என்ன செஞ்சிருவான், பறக்கிற மாதிரி உணர ஆரம்பிச்சிருவான். ரொம்ப அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். இப்போ இது இயற்கையா, இது ரொம்ப மோசமான ஹார்மோன்லாம் கிடையாது. இந்த ஹார்மோனை கொல்லணும், இதை தவிர்க்கணும், அந்த அளவு ஹார்மோன்லாம் இல்லை. இது பழைய காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இயல்பா சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இப்ப நீங்க ஏதாவது ஒரு மனிதரை பார்த்தீங்க, சந்தோஷமா இருந்தீங்க, பேசுனீங்க, சிரிச்சீங்கன்னா உங்க மனசுல என்ன செஞ்சிருக்கும், டோபமைன் வரும். ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு மூளைக்கு பிடிச்சிருக்கு. இப்ப டோபமைனை கொடுக்கும். இப்ப அடுத்த மூளை என்ன கட்டளை கொடுக்கும்னா, மீண்டும் அதே மாதிரி செய்யி. இப்ப டோபமைன் வர்றது எனக்கு என்ன செஞ்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு அப்படின்னா திரும்ப அந்த மனிதரை போய் பேச ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பாட்டு கேட்கறது பிளஷரா இருக்கும். டோபமைன் சுரக்கும். சுரக்கிறதால நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அப்ப மூளை திரும்ப திரும்ப கட்டளை கொடுக்கும், அந்த பாட்டை கேளு. ஒரு சிலருக்கு ஜிம் போகும்போது இந்த மாதிரி பாட்டு கேட்டுட்டு ஜிம் பண்ணா பிடிக்கும். இப்ப என்னைக்காவது ஒரு நாள் போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றது நரக வேதனையா இருக்கும். எப்படா முடியும்னு இருக்கும். ஏன்னா அவங்க எதை விட்டுட்டு வந்திருப்பாங்க, ஹெட்செட்டை விட்டுட்டு வந்திருப்பாங்க, போனை விட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்ப இதுக்கெல்லாம் எது காரணம்னா இந்த டோபமைன் தான் காரணம். திடீர்னு நமக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குதுன்னா அதை நமக்கு சாப்பிடணும்னு தோணும். அது சாப்பிட்டா நம்ம மூளைக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வருது, டோபமைன் சுரக்குதுன்னு அர்த்தம். அப்ப அது சுரக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்து நம்ம மூளை கேட்கும், போ அதை வாங்கி சாப்பிடு. அப்போ இது இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். இந்த டோபமைன் சுரக்கிறனாலதான் மனிதன் நிறைய நேரங்கள்ல இலக்குகளை செட் பண்ணி பயணிக்கிறதுக்கு இது முக்கியமான காரணம் இந்த ஹார்மோன் தான். எனக்கு நல்ல ஒரு கோல் அச்சீவ் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னா கோல் அச்சீவ் பண்ணும்போது நமக்கு டோபமைன் சுரக்குது.
இந்த காலகட்டத்துல அது ஏன் அடிக்ஷனா மாறுது அப்படின்னா, நம்ம எல்லாரும் அதை ஓவர் டோஸா சுரக்க வைக்கிறோம். அதிகமா, தேவைக்கு அதிகமா அதை என்ன செய்யறோம், சுரக்க வைக்கிறோம். மீண்டும் மீண்டும் அந்த செயலை செஞ்சு செஞ்சு அதுக்கு அடிக்டா மாறும். இஸ்லாம் என்ன சொல்லுது, உங்களுக்கு எந்தெந்த காரணங்களால டோபமைன் சுரக்குதோ அந்த காரணத்தை மாத்தி அமைங்க. தொழுகையில தேடுங்க, அல்லாஹ்வை வணங்குறதுல தேடுங்க, குர்ஆன் ஓதுறதுல தேடுங்க, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய விஷயங்கள்ல தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இது ஒரு சின்ன ஸ்லைட் தான், பாருங்க. டோபமைன் ஒரு மனுஷனோட மூளையில சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா மூளை என்ன செய்யும், அதை விரும்ப ஆரம்பிக்கும். விரும்ப ஆரம்பிச்சோடனே அடுத்து அதை சர்ச் பண்ணி தேடும். திரும்ப நமக்கு கட்டளை கொடுக்கும். இப்ப நீ ஏதோ ஒரு விஷயம் செஞ்சல, அதால எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது, அதை திரும்ப செய் அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம வைக்கக்கூடிய நேசம் நம்மளை இப்படிதான் அடிக்ஷனுக்கு கொண்டு போய் விடுது. நீங்க உங்க பிள்ளைகளோ, உங்க கணவரோ, இல்ல ஒரு பொருளோ, உங்க பொருளாதாரமோ, உங்க கெரியரோ, 4 பேர் புகழ்றது, கெரியர்ல நீங்க சக்சஸா மாறுறது, ஒரு வேலையை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் இவங்கள மாதிரி இந்த வேலையை செய்ய முடியுமான்ற வார்த்தை இப்போ உங்களுக்கு டோபமைனை செக்ரீட் பண்ண வச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை நம்ம கேட்கறதுக்காக அதை நோக்கி அப்படியே என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், பயணிக்க ஆரம்பிச்சிடும். இதுல ஒரு வகைதான் ட்ரக்ஸ் இல்ல ஆல்கஹாலுக்கு எல்லாம் நம்ம அடிக்ட் ஆகுது. நம்ம ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதால இல்ல ஆல்கஹால் எடுத்துக்கிறதால நம்ம மூளை என்ன செய்யும், டோபமைனை செக்ரீட் பண்ணும். அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப குடிக்க போறது, திரும்ப திரும்ப ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறது எல்லாமே. இதுல அதோட ஒரு சின்ன ஒரு கெமிக்கல் கான்செப்ட் தான். இப்ப நம்ம டோபமைன் சுரக்குதுன்னா அதுக்கு ஒரு ரிசப்டார் கிரியேட் ஆயிடும். ரிசப்டார்னா இந்த மகிழ்ச்சியை உள்வாங்கிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிரியேட் ஆயிடும். அடுத்த தடவை அதே விஷயம் மகிழ்ச்சி தராது. இது முக்கியமா எதுக்குன்னா ட்ரக்ஸ், ஆல்கஹால்லாம். ஏன் ஒரு ஒரு டம்ளர்ல குடிக்க ஆரம்பிக்கிறவங்க கடைசியில ரொம்ப தொடர் குடிகாரவங்களா ஆகுறதுலாம் இந்த ரீசன் தான். இப்போ முதல் 90 ml குடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துச்சுன்னா அந்த மகிழ்ச்சியை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு மூளை தயாராகும். அடுத்த முறை இந்த 90ல மூளை என்ன செய்யாது, மகிழ்ச்சி அடையாது. 90ய 180 ஆகுனாதான் மகிழ்ச்சி அடையும். இப்படிதான் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் போய் எதுல கொண்டு போய் முடிஞ்சிரும், அடிக்ஷன்ல கொண்டு போய் முடிஞ்சிரும். இயற்கையா ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லாஹ் நம்ம மூளையை படைச்சிருக்கதே எப்படி அப்படின்னா, இயற்கையான ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம மூளை என்ன செய்யும், டோபமைனை செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. பெட் அனிமல்ஸ்ல ஒரு 20% சுரக்கும், வேலையில ஒரு 5% டோபமைன் சுரக்கும், ஃபேமிலி கூட இருக்கும் போது சிரிச்சு பேசும்போது 15%, செக்ஸ் லைஃப்ல எவ்வளோ, ஒரு காஃபி குடிக்கிறதால எவ்வளோ, இல்ல ஒரு போன் பார்க்கும் போது எவ்வளோ, ஒரு கார் டிரைவ் பண்ணா அதுல எவ்வளவு டோபமைன் சுரக்குது, ஒரு நல்ல புது ட்ரெஸ் போடுறோம் அப்ப அதுல எவ்வளவு டோபமைன் சுரக்குது. அப்போ இதெல்லாம் இயற்கையா. ஆனா நம்ம அதை செயற்கையா இன்டியூஸ் பண்றோம் பாருங்களேன், ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், இதுலதான் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அதனுடைய அளவுதான் ஜாஸ்தி. அப்ப அப்படி ஆகும்போதுதான் மனிதன் என்ன செய்யறான், அடிக்ஷன் ஆகுறான். இந்த ட்ரக்ஸுக்கு எப்படி ஸ்மோக்கிங்க்கு, ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகுமோ அதே போல மனிதன் எதுக்கும் அடிக்ட் ஆயிடறான். டோபமைன் ஓவர் டோஸ் ஆக ஆக உலக ஆசைக்கும் அடிக்ட் ஆயிடுறான். தங்கத்தை வாங்கி சேர்த்துக்கிட்டே இருக்கிறது, அதிகமான ட்ரெஸ் வாங்கி போட்டுட்டே இருக்கிறது, இது எல்லாமே என்னது, நம்மளுக்கு அடிக்ஷனா மாறிடும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், உலகம் அற்பமானதுன்னு நம்ம மனசுல பதிய வைக்கிறான். இது ரொம்ப நேசிக்காத, இது ஒரு கட்டத்துல உன்னை எங்க கொண்டு போய் விட்டுருவோம், அடிமைத்தனத்துல கொண்டு போய் விட்டுருவோம். அந்த ஒரு பொருள் இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை ஹாப்பியா இருக்குன்ற நிலையில உன்னை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்ம என்ன செய்யறான், எச்சரிக்கிறான். உலகத்தை அதிகமா நேசிக்கிறது ஒண்ணு, நம்மளுடைய மூளைய அந்த ஒரு விஷயமே என்ன செஞ்சிடும், ஃபுல்லா ஆக்குபை பண்ணிடும். 2வது, அல்லாஹுடைய உபதேசத்தை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. 3வது என்ன அப்படின்னா, அது நம்மளுக்கு அடிக்ஷனை ஏற்படுத்தும். ஒரு ஒரு விதமான அடிமைத்தனத்தை அந்த பொருள் கிட்ட நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சிடுவோம், உணர ஆரம்பிச்சிடுவோம். அந்த பொருள் நமக்கு கிடைச்சா மகிழ்ச்சியாவும், அந்த பொருள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், ரொம்ப கவலைக்கு உண்டாயிருவோம். உலக வாழ்க்கையில பலருடைய நிலை இதுதானே. உலகம் நமக்கு கொடுத்தா நமக்கு மகிழ்ச்சி, உலகம் நமக்கு கொடுக்கல அப்படின்னா நமக்கு துன்பம். ஆனா உண்மையான நிலை பார்த்தா எதுவுமே உலகம் நமக்கு கொடுக்க போறது இல்லை. நிரந்தரமா என்ன செய்யறது இல்லை, கொடுக்க போறது இல்லை. நிரந்தரமா இல்லாத ஒரு விஷயத்தின் மேல நம்ம அளவு கடந்து நேசத்தை வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, எந்த அளவுக்கு ஒரு இன்பம் கொடுக்குதோ, இங்க ஒரு ஸ்கிரீன்ல 2 பீக்ஸ் தெரியுதா, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு தெரியுதா, ரெட் கலர்ல உள்ளது பிளஷர். எந்த அளவுக்கு நம்ம உலகத்துல வைக்கிற நேசம் நமக்கு இன்பத்தை கொடுக்குதோ அதே அளவு அந்த பொருள் கிடைக்காத போது கீழே ப்ளூ கலர்ல ஆரோ மார்க் போட்டிருக்கிறது பெயின், நம்மளுக்கு எதை கொடுக்குது, கவலையையும் துன்பத்தையும் கொடுக்குது. உலகத்தை நம்ம நேசிக்க நேசிக்க அதுக்கு எப்படி நம்ம அடிக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம்னு பாருங்க. இவங்கள்ட்ட பேசினா எனக்கு மகிழ்ச்சி, அப்போ பேசலைன்னா என்ன ஆகுறது, மகிழ்ச்சியை விட ஆழமா கவலைக்கு போகும். இந்த ஒரு பொருள் கிடைச்சாதான் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நிம்மதியா இருக்கும். இப்ப இந்த பொருளை தேடி நான் பயணிக்கிறேன், அந்த பொருள் கிடைச்ச உடனே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி வருது. அந்த பொருள் என் கையை விட்டு போகும்போது நான் ரொம்ப ஆழமான கவலைக்கு போயிருவேன்.
இப்படி ஒவ்வொரு கட்டமா நம்மளை கொண்டு போய் அதை எங்க நிப்பாட்டினோம் அப்படின்னா அந்த பொருளுக்கே நம்மள அடிமைகளா மாத்திடும். அடுத்ததா உலக ஆசை நம்மளுக்கு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளுக்கு மறக்கடிச்சு. அல்லாஹ்வை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளுக்கு மறக்கடிச்சு. அல்லாஹ்வுடைய நேசம்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கிறதே நம்மள பல நேரங்கள்ல நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா? அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோமா? அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? எல்லாத்தையும் விட என்னுடைய இறைவனை தான் நான் முதன்மைப்படுத்தி நேசிக்கிறேனா? இந்த எண்ணத்தையே நம் மனசுல இருந்து சுத்தமா உலக ஆசையும் உலகத்தின் மேல நம்ம வச்சிருக்க நேசமும் என்ன செஞ்சிரும்? தொடச்சு எரிஞ்சிரும். நம்ம எல்லாருமே சொல்லலாம், இங்க யாராவது அல்லாஹ்வை விரும்பாத ஆட்கள் இருக்குமா? இருக்குமா? யாராவது நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு கேட்டா என்ன சொல்லிடுவோம்? நேசிக்கிறேன்னு சொல்லுவோம். வெறும் வார்த்தைகள்ல சொல்லுவோம். ஆனா உண்மையா ஆழமா அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான் பாருங்களேன். வானத்திலேயும் பூமியிலையும் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்ல. அப்படி அல்லாஹ்வுக்கு நிகரா வேறு தெய்வங்கள் இருந்திருந்தா அதெல்லாம் என்ன செஞ்சிருக்கும்? அழிஞ்சு போயிருக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஒரு வானம் பூமியவே அல்லாஹ் நமக்கு ஒரு உதாரணமா இங்க நமக்கு எடுத்துக்காட்டு. வானத்திலையும் பூமியிலையும் இருக்கக்கூடிய ஒரே இறைவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்வை தவிர அந்த இடத்துல வேற ஒரு விஷயம் இறைவனா இருந்ததுன்னா இந்நேரம் அது ரெண்டையும் அல்லாஹ் என்ன செஞ்சுப்பானா? அழிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருப்பான். வானத்துக்கே அந்த நிலைமை அப்படின்னா நம்மளுடைய மனசை யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய உள்ளத்தை யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய நேசமும் உலகத்துடைய நேசமும் ஒண்ணா இருக்க முடியுமா? வானம் பூமியவே அல்லாஹ் அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கிருவேன்னு சொல்றானே. அப்ப அவன் படைச்ச இந்த உள்ளத்துல அவன் மீதான நேசத்தை வைக்காம வேற ஒருத்தவங்களோட நேசத்தை நம்ம கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா அல்லாஹ் அந்த மனசை என்ன செய்வான்? அந்த மனசை என்ன செய்வான்? சுத்தமா அந்த உள்ளத்தின் பக்கம் அல்லாஹ் திரும்பியே பார்ப்பான். அல்லாஹ் நம்மளை விட்டு என்ன செஞ்சுக்குவான்? தூரமா அல்லாஹ் ஒதுங்குறது இல்ல. நம்ம அல்லாஹ் விட்டு தூரமா என்ன செஞ்சிருவோம்? ஒதுங்கி போயிருவோம். அப்ப உலகத்துடைய ஆசைகள் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பாதிப்பு அல்லாஹ்வுடைய நேசம்னு ஒண்ணு இருக்கு. அல்லாஹ்வை ஒரு அடியான் நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம கிட்ட இருந்தது இல்லாம ஆக்கி. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள உறவு எப்படியான உறவு? இப்போ உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு என்ன? பெற்றோர் பிள்ளை அப்படிங்கிற உறவு. உங்களுக்கும் உங்களுடைய பணியாளருக்கும் இடையில உள்ள உறவு என்ன? எஜமான் தொழிலாளி அப்படிங்கிற உள்ள உறவு. உங்களுக்கும் உங்களுடைய தோழிக்கும் உள்ள இடையில உள்ள உறவுக்கு பேர் என்னது? நட்பு அப்படின்னு ஒரு உறவு சொல்லுவோம். உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் உள்ள இடையில உள்ள உறவுக்கு பேர் என்னது? திருமண உறவு, கணவன் மனைவின்னு பேர் சொல்லுவோம். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள உறவுக்கு பேர் என்ன? அடிமை. உம் வேற? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள உறவுக்கு என்ன பெயரு? இந்த உறவுக்கு என்ன பெயர் நம்ம வச்சிருக்கோம்? படைத்தவன். வேற? அப்து தானே நம்ம அடிமை. அப்து அடியான். ஓகே. பிரதிநிதி. அது பிரதிநிதியா அல்லாஹ் நம்மள உருவாக்கி இருக்கான். கருணையாளன் அப்படிங்கிற ஒரு உறவு. ஓகே மாஷா அல்லாஹ். பாருங்க, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள உறவு என்ன அப்படின்னா அப்து அப்படிங்கிற உறவு. இபாதத் பண்ணக்கூடிய ஒரு உறவு. அப்து, நான் அடிமை, அவனை நான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், நான் எப்படி ஒரு வணங்கப்படக்கூடிய அடிமை அப்படிங்கிறது. நம்ம இதை வெகு நேரம் எப்படி நினைச்சுக்கோம்னா அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள உறவு வணக்கம் சார்ந்தது அப்படின்னா வெறுமனே தொழுகிறோம், இல்ல நோன்பு வைக்கிறோம், ஹஜ் செய்யறோம், இல்ல ஜகாத் கொடுக்கிறோம், இந்த மாதிரி வணக்க வழிபாடுகளோடு அது முடிஞ்சு போயிருக்கு. ஆனா நம்ம அன்புடைய நிலை பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்? வணக்க வழிபாடு எப்ப வரும்னு பார்த்தோம்? வணக்க வழிபாடு என்னன்னு பார்த்தோம்? ஒருத்தருக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறதும் ஒருத்தரை வணங்குறதும் கட்டுப்படுறதும் உச்சகட்டமான அன்புன்னு பார்த்தோம். அப்படிதானே? ஆனா நம்ம அல்லாஹ்வை வணங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பில்லாம வணங்குறோம். அன்பே இல்லாத ஒரு வணக்கம், தையம் இல்லாத ஒரு வணக்கமா அல்லாஹ், அன்பில்லாத வெறும் இபாதத்தா மட்டும்தான் அல்லாஹ் கிட்ட நம்ம எல்லா விஷயங்களையும் கொடுக்கணும்.
அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள உறவுடைய பெயரே, அதனுடைய ஆரம்பமே அன்புல இருந்துதான் என்ன செய்யுது, ஆரம்பிக்கும். அதுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக் கொண்டு அவர்களை அல்லாஹ்வை நேசிப்பதற்கொப்ப நேசிப்போருக்கு மனிதர்களில் இருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை நேசிப்பதில் உறுதியாக நிலையில் உள்ளார்கள். யார் அல்லாஹ்வை நேசிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துறேன்னு சொல்றான். இப்ப நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே உள்ள உறவே எப்படிப்பட்ட உறவு அப்படின்னா, இந்த நேசத்தை அடிப்படையா வச்சு இபாதத்தா மாறின ஒரு உறவு தான். அந்த உறவு சரியா இருக்கா? அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? உலக நேசத்தை தாண்டி நம்ம நம்மளுடைய ரப்ப நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொன்ன முறைப்படி நேசிக்கிறோம்னா அல்ஹம்துலில்லாஹ். அப்படி நேசிக்கல அப்படின்னா எப்படிலாம் நேசிக்கலாம் அப்படிங்கிற வழிமுறையை என்ன செய்ய போறோம், இன்ஷா அல்லாஹ் கத்துக்க போறோம். இந்த வழிமுறைகளோட இந்த அமர்வை என்ன செய்து நிறைவு பெறுது. அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய நான் கரெக்டான முறைப்படி நேசிக்கிறேனா, அதுக்கான அடையாளம் என்கிட்ட இருக்கா அப்படிங்கறத என்ன செய்ய போறோம், செக் பண்ணிக்க போறோம். அதுல முதலாவது விஷயம், நான் இறைவனை நேசிக்கிறேன் அப்படின்னா நான் எப்படி இருப்பேன்? எனக்கு சோதனைகள் வரும்போது, எனக்கு கவலைகள் ஏற்படும் பொழுது, நான் சோதனைகளை அனுபவிக்கும் போதும் கவலைகளை உள்ளாகும் போதும் முழுக்க முழுக்க நான் அல்லாஹுவையே சார்ந்தேன். அல்லாஹுவை நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அடியார் தனக்கு சோதனையும் கவலையும் வரும்போது அல்லாஹுடைய நேசத்துல இருந்து என்ன செய்ய மாட்டாரு, பின்வாங்க மாட்டாரு, பதட்டமே அடைய மாட்டார். ஒரு கவிதையை நான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு நினைவு கூறேன். அன்பை பத்தின உள்ள ஒரு கவிதை. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு காதலன் தன்னுடைய காதலியை பார்த்து எழுதுறாரு. நீ என்ன பார்க்கல அப்படிங்கிறது எனக்கு வந்து கவலையாதான் இருக்கு. அதாவது நீ எனக்கு தீங்கு செய்யற, என்ன நீ வெறுக்கிற அப்படிங்கிறது எனக்கு கவலையாதான் இருக்கு. இருந்தாலும் வெறுக்கும் போதாவது நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒரு காதலன் ஒரு காதலியை பார்த்து சொல்லக்கூடிய கவிதை. அப்ப அப்படிதான் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நம்மளும் அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் எனக்கு நன்மைகள் செய்யும் போது மட்டும்தான் நான் அல்லாஹ்வை நேசிப்பேன் இல்லை. அல்லாஹ் எனக்கு சோதனைகள் கொடுக்கும் போதும் நான் என்னுடைய இறைவனை நேசிக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கணும். இப்போ இறைவனை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான முதன்மையான அடையாளம், என்னுடைய மைண்ட் மாறிட்டே இருக்காது. நான் ஹாப்பியா இருக்கும் போது அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் சோகமா இருக்கும் போது அல்லாஹ் மேல கோபமா இருக்கேன், அல்லாஹ்வை நான் நேசிக்கல அப்படிங்கிற சிந்தனை எனக்கு ஒரே மாதிரி மைண்ட் செட்ல இருப்பேன். எப்பயுமே பதட்டம் இல்லாம, கவலை இல்லாம, அழுகை இல்லாம, புலம்பல் இல்லாம ஒரே மாதிரியான மனநிலை. ஏன்னா என் ரப்ப நான் நேசிக்கிறேன், என் ரப்பும் என்ன நேசிக்கிறான், என்னுடைய இந்த நிலைமைய கண்டிப்பா என் ரப்பு மாத்துவான் அப்படிங்கிற ஒரு மிதமான மனநிலையில இருக்கிறது அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம். உதாரணத்துக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருந்த மனநிலை போல பல நாட்கள் அவங்க அந்த புண்ணால அந்த வேதனையில அவங்க என்ன செஞ்சாங்க, அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. உடம்பு ஃபுல்லா புண்ணு வந்து அதுல இருந்து ரத்தமும் சீலும் வடிஞ்சு பாக்குறதுக்கே ரொம்ப அருவருப்பாவும் துர்நாற்றம் வீசக்கூடிய மனிதராகவும் இருந்தாங்க. அவங்க மனைவி கேக்குறாங்க, நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கலாமே இதை சரி செய்ய சொல்றதுக்கு, இதை சரி செய்ய சொல்லி நீங்க உங்க ரப்பு கிட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்ப கேட்கும் போது ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய ரப்பு எனக்கு இன்பங்களை கொடுக்கும் போது நான் அவன் கிட்ட எந்த முறையீடுமே வைக்கல. கொஞ்ச காலம் எனக்கு துன்பம் கொடுத்ததுக்காக நான் என் ரப்பு கிட்ட எப்படி போய் முறையிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கவலையின் போதும் துன்பத்தின் போதும் ஒரே மாதிரி மனநிலையில இருக்கிறது அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம். அது இல்லாம நம்ம மனநிலை மாறுது, நம்ம ரொம்ப பரிதவிக்கிறோம், நம்ம ரொம்ப குழம்பி அழுகிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் என்ன செய்யணும், நம்மளுடைய நேசத்தை சரி பண்ணணும், கரெக்டா டியூன் பண்ணி அல்லாஹ்வை மட்டும்தான் நேசத்திற்குரிய ஆளா வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்குரிய அடையாளம் என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளவு முயற்சிகள் செஞ்சாலும் இது போதாது அப்படிங்கிற மனநிலை அந்த மனிதனுக்கு இருக்கு. இறைவனை நேசிக்கக்கூடிய மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இது பத்தாது அப்படிங்கிற மனநிலை. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு தொழுகை முடிச்சதுக்கு அப்புறமும் செய்கின்ற அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிங்கிற துவாவை போல இரவெல்லாம் நின்று வணங்கினதுக்கு அப்புறமும் கூட அஸ்தக்ஃபிருல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. என்ன காரணம்? என்னுடைய தொழுகை என்னுடைய காதலனை திருப்திப்படுத்துறதுக்கு போதாது,
என்னுடைய நேசத்திற்குரிய என்னுடைய ரப்ப திருப்திப்படுத்துறதுக்கு இது போதாது அப்படிங்கிற மனநிலை. ஆனா நம்மளுடைய மனநிலை எல்லாம் எனக்கு எப்படி இருக்கு? ஒரு நாள் ஃபஜர் தொழுதுட்டா நம்ம தான் எல்லாம் சரியா செஞ்சுட்ட மாதிரி ஒரு திருப்தி வந்து. உண்மையா அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய மனிதருடைய மனம் எப்படி இருக்கும்னா, எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அதுல திருப்தி பெறாது. எவ்வளவு தொழுதாலும் இன்னும் நான் தொழுகணும், இன்னும் நான் உளப்பூர்வமா தொழுகணும். எவ்வளவு நோன்பு வச்சாலும், எவ்வளவு குரானோட தொடர்பு இருந்தாலும், எவ்வளவு சதக்கா செஞ்சாலும் அதுல தன்னிறைவு வராம இருக்கும். இந்த உலகத்துல ஒரு மனிதரை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுல நம்ம என்னைக்காவது டயர்ட் ஆகுமா? நம்ம நேசத்துக்குரிய மனிதர்களுக்கு அன்பளிப்பு கொடுக்கறதுல நம்ம என்னைக்காவது சோர்ந்து போவோமா? இன்னைக்கு ஒரு அன்பளிப்பு வாங்கி கொடுத்துருப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைகளே எடுத்துக்கோங்க. ஒரு அன்பளிப்பு வாங்கி கொடுத்துருப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் அது வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே. அடுத்து காசு வரும்போது அந்த பொருளையும் வாங்கி கொடுக்குறேன். இப்ப எப்படி சக மனிதர்கள் கிட்ட நம்ம நேசத்தை வெளிப்படுத்துறோமோ, அதே போலதான் அல்லாஹ் கிட்டயும் நம்ம நேசத்தை வெளிப்படுத்தணும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒரு மனம் தன்னுடைய முயற்சியில எப்பயுமே திருப்தி அடையாது. இன்னும் இது பத்தல, இன்னும் நான் செய்யணும், இன்னும் நான் அல்லாஹ்வை நெருங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து 3வது அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, எல்லாத்திற்கும் முன்பாக அல்லாஹ்வை கொண்டு வந்து வைக்கும். எல்லா விஷயத்திற்கும் முன்பாக. என்னுடைய பிள்ளைதான். ஆனா என்னுடைய பிள்ளைக்கு முன்பாக நான் என்னுடைய ரப்ப வச்சு, என்னுடைய கணவர் தான். என்னுடைய கணவருக்கு முன்பாக நான் என்னுடைய ரப்ப வச்சிருக்கேன். என்னுடைய பெற்றோர் தான். ஆனா என் பெற்றோருக்கு முன்பாக நான் என்னுடைய ரப்ப வச்சிருக்கேன். எனக்கு முன்பாக நான் என்னுடைய ரப்ப வச்சிருக்கேன். என்னை நானே நேசிப்பதற்கு முன்பாக நான் என்னுடைய ரப்ப நேசிக்கிறத வச்சிருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா அப்படி? அப்படி நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோமா? யார் இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயத்திற்கும் முன்பாக அல்லாஹ்வை கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையாகவே இறைவனை நேசிக்கக்கூடிய அடியார்களா இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க? ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன். உங்களை நான் அளவு கடந்து நேசிக்கிறேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருள்களை விடவும் நான் உங்களை நேசிக்கிறேன். என்ன தவிர அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் என்ன ஃபர்ஸ்ட் நேசிக்கிறேன், அதுக்கப்புறமா தான் உங்களை நேசிக்கிறேன் யாரும் சொல்லலாம். ஆனா உலகத்துல இருக்க எல்லா பொருளை விடையும் நான் உங்களதான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க செஞ்சுட்டு, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மேல நான் சத்தியமா சொல்றேன், உன்னை விட நீ என்னை நேசித்திற்குரிய மனிதராக ஆக்கிக் கொள்ளாதவரை நீங்க ஈமானுடைய சுவையை என்ன செய்ய முடியாது, உணர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்துல நேசிக்கிற ஒவ்வொரு பொருளையும் விட அல்லாஹ்வை முதன்மையா நேசிச்சாதான் நம்ம உண்மையாவே அல்லாஹ்வை விரும்பக்கூடிய அடியார்களா இருக்கும். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடியான்னா அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியான மனிதர்களா இருக்கும். ஆனா அப்படி நேசிச்சோம்னா எப்படி இருப்போம் நம்ம? அல்லாஹ் தடுத்த ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோமா? பிள்ளைகள் செஞ்சாலும், கணவன் செஞ்சாலும், பெற்றோர் செஞ்சாலும் அதை முதல்ல எதிர்க்கக்கூடியவங்க யாரா இருக்கு? நம்மளாதான் இருக்கு. ஏன்னா நம்ம இப்ப எல்லாத்தையும் விட அல்லாஹ்வை என்ன செய்யறோம்? முதல்ல நேசிக்கிறோம். அப்படி இது வரைக்கும் நம்ம நேசத்தை அமைச்சுக்கல அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளை இனி நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய மனசை பழக்கணும். அல்லாஹ் தான் முதன்மை அப்படிங்கிறத நம்ம மனசுக்கு சொல்லி பழக்க வைக்கணும். அடுத்ததா நான் அல்லாஹ்வை உண்மையா நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளமா நம்ம எப்ப உணரலாம் அப்படின்னா, தனிமையில இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய அன்பு யார் மேல அப்படிங்கிறது உறுதியாக்கப்படும். எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் நான் இப்ப தனியா இருக்கேன், இல்ல நான் 1 மணி நேரம் தனியா இருக்கேன் அப்படின்னா அந்த தனிமையில நான் உடனே இப்போ உலகத்துல காதலர்களா இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க? ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன செய்வாங்க? முதல்ல தன்னுடைய காதலிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க, இல்ல மெசேஜ் பண்ணுவாங்க, இல்ல அவங்களுடைய பெற்றோரை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பெற்றோருக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. அப்போ தனிமையில இருக்கும் பொழுது நான் ஓடி போய் என் நேசன் கிட்ட போறேன், என் ரப்பு கிட்ட நான் பேச போறேன் அப்படின்னா அப்பதான் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்ல முடியும். அப்படி இல்லாம கொஞ்ச நேரம் எனக்கு தனிமை கிடைச்ச உடனே நான் உடனே போய் என்ன ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு, போய் பெட்ல படுக்கிறது, போனை கையில எடுத்து ரீல்ஸ் பாக்குறதோ, இல்ல டிவி பாக்குறதோ, இல்ல நமக்கு விருப்பமானவங்கள்ட்ட போன் பண்ணி பேசுவதோ அப்படி இருந்தா நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிறது என்ன கிடையாது. நான் வெறும் வார்த்தையாதான் சொல்றேன். உண்மையாவே என்னுடைய ரப்ப நேசிக்கிறேன் அப்படிங்கிறது இங்க அர்த்தமாகாது. இறைவனை நேசிப்பதற்கான அடையாளங்கள்ல ஒண்ணு, எப்ப எல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்ப எல்லாம் தனிமை நமக்கு கிடைக்குதோ அப்பெல்லாம் அல்லாஹ் கிட்ட போய் நம்ம உரையாட ஆரம்பிக்கணும். உரையாடுறதுன்னா எப்படி அல்லாஹ்ட்ட பேசுறது? ஒரு 2 ரக்காயத் தொழுது ஒரு துவா செய்யணும். ஏன்னா தொழுகை மூலமா தான் நம்ம யார்கிட்ட உரையாட முடியும்? அல்லாஹ் கிட்ட உரையாடணும்.
அடுத்து அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, என் ரப்பு பேசுறத நான் கேட்க விரும்புவேன். எனக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தா கூட நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போறேன், டாக்டரை பாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 1/2 மணி நேரம் வெயிட்டிங் ஹார்ஸ் இருக்கு. அந்த நேரத்துல நான் ஒரு குரான் எடுத்து ஒரு ஒரு அத்தியாயம் இல்ல ஒரு ஜுசு ஓதுறேன், இல்ல ஒரு 10 லைன் ஓதுறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அல்லாஹ் மேல நேசம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது அடையாளம் அப்படிங்கிறத இஸ்லாம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவன் உங்ககிட்ட பேசுறத கேட்க நீங்க விருப்பப்பட்டு குரானோட அதிகமா தொடர்புல இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் உங்ககிட்ட இருக்கின்றதா இருக்கு. இப்போ இந்த பழக்கம் என்கிட்ட இல்ல அப்படின்னா இந்த பழக்கத்தை நான் வளர்த்துக்க இப்போ அல்லாஹ் மீதான என்னுடைய நேசமும் என்ன செய்யும், அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வை நேசிக்கிறனா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கோ அவங்க முன்னாடி குரானை கொண்டு போய் கொடுங்க. அந்த குரானோட அவங்க எந்த அளவுக்கு தொடர்போட இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்க அல்லாஹ் மீதான நேசத்தை அவங்களே தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, இறைவனை எப்பயுமே நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு உண்மையான அன்புக்கு எது அடையாளம்? நினைவு கூர்றது தானே. உண்மையான அன்பு எப்படி அதோட அடையாளமா நம்ம எதை சொல்லுவோம்? எப்பயுமே அவங்கள பத்தி நினைச்சிட்டே இருக்குது. இப்ப என்னுடைய ரப்ப நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இல்ல அடையாளம் என்கிட்ட இருக்கு அப்படின்னா அது என்னன்னா, நான் எப்பயுமே திக்கிரிலே இருக்கேன், இறை நினைவிலேயே இருப்பேன். எந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடந்தாலும் அது உடனே நான் யாரோட தொடர்பு படுத்தி பார்ப்பேன்? அல்லாஹோட தொடர்பு படுத்தி பார்ப்பேன். இது ஒரு அடையாளம். அடுத்ததா அல்லாஹுவ நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன? ஏதாவது ஒரு வாய்ப்பு தவறி போனா கூட அதுக்காக என் மனசு ரொம்ப கவலைப்படும். ஒரு நேரம் தஹஜத்தோ இல்ல ஒரு துவாவோ ஒரு நோன்பையோ ஒரு சதக்காவையோ பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சூழலையோ அல்லாஹுடைய நேசத்தை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயத்த இப்ப நான் மிஸ் பண்ணா கூட அதுக்காக என் மனசு என்ன செய்யும், ரொம்ப கவலைப்படும். இப்ப நம்மளுடைய நேசத்துக்குரியவங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூமியில அவங்க ரொம்ப நாள் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க நம்ம பார்க்கணும். ஆனா நம்ம போய் பாக்குறதுக்குள்ள அவங்க அடுத்த பிளைட்ல ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கேட்டா நமக்கு அது எவ்வளவு கவலையா இருக்கு. நம்ம உடன் பிறந்தவங்களே உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். வந்தாங்க நம்ம பாக்குறதுக்குள்ள போயிட்டாங்களே, ச்சே எங்க அக்காவை நான் பார்க்கவே இல்லையே, எங்க அண்ணனை நான் பார்க்கவே இல்லையே, அது நம்ம மனசுக்கு எவ்வளவு கவலையை ஏற்படுத்தும். ஒரு நாள் ஃபுல்லா நமக்கு சாப்பிட முடியாது, அந்த கவலையிலேயே நம்ம இருப்போம். அப்போ அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடியார் எப்படி இருப்பார்னா, தனக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்பு தவறி போனா கூட அதுக்காக ரொம்ப கவலைப்பட்டு அல்லாஹ் கிட்ட கெஞ்சுவாராம், யா அல்லாஹ் மீண்டும் இது போல ஒரு சூழலை எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி. அடுத்ததா அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்னன்னா, இறைவனை சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நம்மள எத்தனை பேர் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு? அல்லாஹ்வை எப்ப சந்திக்க முடியும்? அல்லாஹ்வை எப்ப சந்திக்க முடியும்? மறுமையில. மறுமைக்கு முன்னாடி என்ன நடக்கணும்? மரணம் நடந்தாதான் நான் யாரை சந்திக்க முடியும்? அல்லாஹ்வை சந்திக்க முடியும். அப்போ அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அடியார் அல்லாஹ்வை சந்திக்கிறதுல ஆர்வமா இருப்பார். மரணத்தை எதிர்பார்த்து அதை நினைச்சு கவலைப்பட்டு பயப்படாம மரணத்தை எதிர்பார்த்து நன்மைகள் அதிகமா செஞ்சுக்கிட்டே இருப்பார். முஸ்லாலிசம் சொல்றாங்களே, எந்த ஒரு அடியான் என்னை சந்திக்க ஆசைப்படுகிறானோ அந்த அடியான நானும் சந்திக்க ஆசைப்படுறேன்னு சொல்லுவேன். எந்த ஒரு அடியான் என்னை சந்திக்கிறத வெறுக்கிறானோ, அதாவது மரணத்தை வெறுக்கிறானோ, ஐயோ வேணாம் நான் மரணிக்க கூடாது இந்த உலகத்திலேயே நான் இருந்துடணும்னு நினைக்கிறானோ அந்த அடியான சந்திக்கிறதுக்கு நானும் வெறுக்கிறேன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வாசகம். இப்போ இறைவனை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான அடையாளம் அவனை சந்திக்கிறதுக்கு நான் ரொம்ப முனைப்பா இருப்பேன். அதுல நான் அதிகமா ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பேன். அடுத்த அடையாளம், இறுதியான அடையாளம், அன்பு அப்படின்னு ஒருத்தர் மேல வச்சாலே அதுக்கு ஏதாவது ஒரு வெளிப்பாடு இருக்கு. அப்படிதானே? அன்பு இருந்தா என்ன இருக்கு? வெளிப்பாடு இருக்கு. நிறைய திருமண வாழ்க்கைகள் முடியும் போது, டிவோர்ஸ்ல வரும் போதோ இல்ல குலா கொடுக்கும் போதோ தலா கொடுக்கும் போதோ அந்த எதிரில உள்ள பார்ட்னர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் உன்னதான் நேசிக்கிறேன், நான் என் உயிருக்கு மேல நான் உன்னை நேசிக்கிறேன், நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த துணை என்ன சொல்லுவாங்க? 10 வருஷம் நான் உன் கூட வாழ்ந்தேன், நீ என்னதான் நேசிச்சங்கிறதுக்கு நீ என்ன எனக்கு அடையாளம் காமிச்ச? நான் ஒண்ணுமே பார்க்கலையே, அப்புறம் எப்படி நீ என்ன நேசிச்சேன்னு நான் நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. அதேதான் இங்கே நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், உண்மையான நேசம் நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு நான் சொல்றதா இருந்தா என் செயல்கள்ல அதுக்கான ப்ரூஃபா நான் காட்டுறேன்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, தூதரே இவங்க அல்லாஹ்வை நேசிக்கிறேன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க சொல்லுங்க, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அப்போதுதான் நீங்க அல்லாஹ்வை என்ன செய்ய முடியும், நேசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு கத்துக் கொடுத்தாங்க. இப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறோம்னா அதுக்கான அடையாளத்தை நம்ம வெளிப்படுத்தும். என்னுடைய தொழுகை சரியா இல்லாம, என்னுடைய எண்ணம், என்னுடைய நீயத் சரியா இல்லாம, என்னுடைய நேரத்தை நான் சரியான வழியில செலவு செய்யாம, பாவங்கள்ல இருந்து ஒதுங்கி இருக்காம, எல்லா அனாச்சாரங்களையும் நான் செஞ்சுட்டு, எல்லா விதத்திலையும் நான் தலையிட்டுட்டு, எல்லா பாவத்துக்கும் நான் அடிப்படை காரணமா இருந்துட்டு என் ரப்ப நான் நேசிக்கிறேன்னு சொன்னா இந்த அன்புக்கு அல்லாஹ் கிட்ட ஏதாவது ஒரு மதிப்பு இருக்குமா? அடையாளங்களை வெளிப்படுத்தாத அன்பை அல்லாஹ் விரும்பல. அடையாளங்களை வெளிப்படுத்துற அன்பைதான் அல்லாஹ் என்ன செய்யறான், விரும்புறான். அப்போ நம்ம உள்ளத்தை மரணிக்க வைக்கக்கூடிய இந்த உலக ஆசைகள்ல இருந்து, இந்த உலக நேசத்துல இருந்து தூரமாக்கி நம்மளுடைய உள்ளத்தை உயிரோட்டமா வச்சுக்கக்கூடிய அல்லாஹுடைய அன்பை நோக்கி, அல்லாஹுடைய நேசத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மனிதர்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கு. இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்த்த இல்ல நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் இதுதான். நம்ம உள்ளத்தை மரணிக்க வைக்கக்கூடிய, பலகீனமாக்கக்கூடிய விஷயம் உலகத்தின் மீதான நேசம், மனிதர்கள், பொருட்கள், இல்ல நம்மளுடைய ஒரு சில பிஹேவியர்கள். இப்ப இதுல இருந்து நம்ம ஒதுங்கி இதுக்கு மருந்து, இதுக்கு நிவாரணமான அல்லாஹுவை நேசிக்கிறது எப்படி, அதை நான் எப்படி இன்னும் நான் அதிகப்படுத்துறது, எப்படி எனக்கும் என்னுடைய ரப்புக்கும் இடையில என்னுடைய இந்த அன்பு, 5 அடிப்படையிலான என்னுடைய அன்பை நான் எப்படி உறுதியாக்குகிறது அப்படிங்கிறத அதிகம் சிந்திச்சு அதை பின்பற்றி இறைவனை நேசிக்கக்கூடிய அடியார்களா இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவரும் மாறணும் அப்படின்னா முதல்ல அதுக்காக நம்ம என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்யணும். நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் பார்த்துட்டே வரோம்ல, உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுக்கு உள்ள பிரார்த்தனைகள் ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வரோம்ல. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போற பிரார்த்தனை இதுதான். யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட உம்மு ஸலமா ரலியல்லாஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம அதிகமா துவா செய்யலாம் அப்படின்னு சொல்லி உள்ளத்துக்காக துவா செய்யுங்க. இன்னும் ஒரு சஹாபி அனஸ் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க, ஒரு மனிதர் துவா செய்யறதா இருந்தா எந்த விஷயத்துக்கு அதிகமா துவா செய்யலாம்னு சொல்லா, யா முகல்லிபுல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனி. உள்ளங்களை விரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய பாதையில், மார்க்கத்தில விட தீன் அப்படின்னா பாதை, அல்லாஹ்வுக்கு விருப்பமான பாதையில நிலைத்திருக்க வைப்பாயாக அப்படிங்கிற துவாவை செய்ய சொல்லி நம்ம சொல்றாங்க. இப்ப அனஸ் ரலியல்லாஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்க அல்லாஹ்வை அஞ்சுறோம், உங்களுக்கு கட்டுப்படுறோம், நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் செய்யறோம், ஆனாலும் நாங்க வழிமாறி போயிருவோம்னு நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த பயம் இருக்கிறனாலதான் எங்களை இந்த பிரார்த்தனையை செய்ய சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே சொல்றாங்க, ஆமா, உள்ளம் என்பது அல்லாஹுடைய இரு விரல்களுக்கு இடையே இருக்கு, அவன் நாடுனா அந்த உள்ளத்தை எப்படி வேணாலும் மாத்திடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனாலதான் அந்த உள்ளத்துக்காக அதிகம் துவா கேட்க சொல்லி நமக்கு வலியுறுத்திருக்காங்க. இப்போ நம்ம உள்ளத்தை நம்ம தூய்மைப்படுத்தணும், நம்ம கொஞ்சம் உயிரோட்டமா மாட்டணும், என் உள்ளம் மரணிச்சு போற உள்ளமா இருக்கக்கூடாது, கல்புன் சலீமா இருக்கணும், தூய்மையான உள்ளமா இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமா பிரார்த்தனை செய்யணும். எப்படி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு, பொருளாதாரத்துக்கு, வேலைக்கு, இதுக்கெல்லாம் அல்லாஹ் கிட்ட துவா கேட்கிறோமோ அதே போல நம்மளுடைய உள்ளத்திற்காகவும் அல்லாஹ் கிட்ட அதிகம் துவா செய்யக்கூடியவங்களா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ உள்ளத்தை தூய்மையா வச்சு கல்புன் சலீமா நம்மளுடைய உள்ளத்தை மாற்றும் போதுதான் அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் தன்னை என்ன செய்ய போறது இல்லை, காட்ட போறது இல்லை. யார் இந்த உள்ளம் தூய்மையானவர்களா இருக்காங்களோ, உள்ளம் பரிசுத்தம் அடைந்த நிலையில இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இத்தனை ஆண்டு காலம் அஞ்சி வழிபட்டு நடந்த இறைவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அனுபவிக்க முடியும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஒன்று கூட்டணும் அப்படிங்கிற துவாவுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.